தாண்டி ஸ்ரீமான் பூவே பராசர பத்ரிநாராயண் பத்ரு சுவாமிகள் அவர்கள் நமக்காக எழுந்தருளி இருக்காங்க. நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுதான். அவங்க தேனை எடுத்துட்டு வந்துட்டாங்க, நம்ம பருகிக்கணும், அவ்வளவுதான். எல்லாரும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கேட்டு அனுபவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாளையும் இருக்கு. இன்னைக்கு இடம் தெரியாம கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் டிரைவர் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு. அதனால நாளைக்கு கரெக்டா ஆரம்பிச்சிருவோம். ராமகிருஷ்ணரி மேடை சுவாமி நிமிஷம். எடுத்துடலாம், அப்படியே கீழே பறக்கலாம். ரைட். தொடங்கலாமா? சரி, சொல்லலாம். சரி, இருப்பாங்கன்னா சொல்லுவேன். சரி, 6 சரி. சொல்லலாமா? ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே. அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதாபிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம். ஆத்யஸ்ய நः குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்ಧ್ನா. பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசாரகுலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நமः ஸ்ரீரங்கநாயக்யை யத்ப்ரூவிப்ரமபேததः ஈசேஷிதவ்யவைஷம்ய நிம்னோன்னதமிதம் ஜகத்
श्रीस्तनाभरणं तेजः श्रीरङ्गे शयमाश्रये चिन्तामणिमिवोध्वान्तम् उत्सङ्के अनन्तभोगिनः श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे. ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திலிருந்து திருக்கச்சி நம்பி சபை இங்க வந்தாலும் கூட ஸ்ரீரங்க க்ஷேத்திரமே நினைவுக்கு வராது. காரணம் உங்களை எல்லாம் பார்க்கறச்சே. ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல ஸ்ரீரங்கநாதனுடைய புறப்பாடு என்பது ரொம்ப விசேஷமானதொன்று. நம்பெருமாள் புறப்பாடு காணாதொழிந்தால் கண்ணிலே எலுமிச்சம்பழமும் சுண்ணாம்பும் கொண்டு முடித்துக் கொள்வது என்று ஆச்சாரியர்கள் சொல்லுவதுண்டு. இன்னைக்கும் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல வந்திருக்கக்கூடிய பரம்பரைகள்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய மகான்களான ஆச்சாரியர்கள் ஒரு நாள் நம்பெருமாளின் புறப்பாடு காண தவற மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வம்சம் ஸ்ரீரங்கத்துல இன்னைக்கும் நாம் சேவிக்கலாம். பல சரித்திரங்கள் இருக்கு. நமக்கெல்லாம் இன்னைக்கு அந்த சரித்திரம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. இது சொல்லலாம், அவர் ராத்திரி 8 மணி ஆனா அந்த டிவி ஷோ பார்க்காம இருக்க மாட்டாருங்க. என்ன ஆனாலும் சரி அப்படி வந்து உட்கார்ந்துருவார் விடாத. இது காலம் இன்னைக்கு இப்படி மாறி போயிடுது. ஆனா அந்த காலம் எப்படி இருந்தது? அங்க திருவாளன், அங்கேயும் டிவி தான். திருவாளன்னா நம்பெருமாள் தான் அழகா அங்கே. திருவின் மணாலனா இருக்கக்கூடியவர் நம்பெருமாள். அவரை சேவிக்காம அவருடைய புறப்பாடு காணாமல் இருப்பது என்பது முடியாது. ஆச்சாரியர்கள் திருவடிகள்ல அந்த புறப்பாடுக்குன்னு ஒரு தன்னேற்றம் உண்டு. ஸ்ரீரங்கத்துல விதவிதமான வாத்தியங்களை நாம் சேவிக்கிறோம். இந்த புறப்பாட்டுக்கு இசைக்கக்கூடிய வாக்கியம் இருக்கு பாருங்க, வாத்தியம் ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கக்கூடியது. நம்ம எல்லாம் வெயில் சிலிர்ப்பூட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய வாத்தியங்கள் இருக்கும் அந்த இடத்துல. நம்பெருமாள் புறப்பாடு காணுவதற்காக கூடியிருக்கக்கூடிய கூட்டம். ஆண்டாள் அந்த புறப்பாடத்தான் தம்முடைய திருப்பாவையில அற்புதமான பாசுரத்துல வர்ணிக்கிறாள் ஆண்டாள். மாறி மலைமிழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் என்கிற 23வது பாசுரம். இந்த 23வது பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் பகவானே நீர் எப்படி வர வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாள். அது இன்னபடி வர வேணும்னு எழுதி கொடுக்கிறா எம்பெருமானிடத்துல. எம்பெருமானிடத்துல அப்படி யாராவது எழுதி கொடுக்க முடியுமா? அடியார்கள் எழுதி கொடுக்கலாம். அடியார்கள் கொடுத்தா கேட்டு நடப்பதற்கு சித்தமாக இருக்கிறான் பகவான். ஆண்டாள் நாச்சியார் எப்படி வரணும்னு சொல்றான்னா, மாறி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிறு பொங்க எப்பாடும் பேருந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அது போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னும் இங்கனே போந்தருளி. நீர் அப்படி வர வேணும். ஏன்னா ஆண்டாள் நாச்சியார் எல்லா கோபிகா ஸ்திரீகளோடும் போய் எம்பெருமான எழுப்புறா. எழுந்துட்டே எம்பெருமான் கேட்கிறார் ஆண்டாளை பார்த்து, என்ன வேணும் சொல்லுங்க கொடுக்கறேன். ஆண்டாள் நாச்சியார் சொன்னார், படுத்துண்டே சொல்ல முடியாது. ஏன்னார், முதல் விஷயம் நீர் கிருஷ்ணர், இரண்டாவது விஷயம் படுக்கையில படுத்துட்டு இருக்கிற கிருஷ்ணர். அது என்ன கிருஷ்ணர்னா வளர்ந்தது பிறந்தது என்ன, பொய்யிலே பிளர்ந்து பொய்யிலே வளர்ந்து. அவருக்கு சத்தியம்ங்கிறத பத்தி யோசிக்க தெரியாது. அழகா ராமர்னா அப்படி இல்லை. ராமோ த்விரணாபிபாஷத்தே. பாசுரத்துல ஆழ்வார்லாம் சொல்லுவார், ஒருத்திக்கு வரேன்னு உரைத்து மத்தொருத்திக்கு அதே டயத்துல வேறொரு இடத்துல வரேன்னு சொல்லி
மூணாவது ஒருத்திக்கு அதையே வரேன்னு சொல்லி 3 பேருக்கும் பொய்யாக்கி 4வது ஒருத்தி இடத்துல போய் நிக்கிறிய எம்பெருமானே அப்படின்னு சொல்றாரு ஆழ்வார். அழகா சொல்றச்சு பெருமாள் திருமடியில பார்க்கிற பொழுது. இப்ப இவளுக்கு என்ன பயம் ஆண்டாளுக்குன்னார், நீர் பேசலாம் ஆனா உண்மையா பேசுவீர் சொல்ல முடியாது. கூட இருக்கிற படுக்கை ஏற்கனவே போய் பேசுறவர், படுக்கை எப்படின்னார் ஆதிசேஷன். அது எப்படிப்பட்டதுன்னார் 2 நாக்களோடு கூடியது. அழகா சொல்றார் கேக்கரிச்சே, உன் நாவும் 2 வாய்த்தோ, 2 நாக்கோடு கூடியும்படியா இருக்கே இந்த சம்பந்தம். பார்த்தார், என்ன அவர் ரொம்ப நல்லவராத்தானே இருந்தார், இப்ப என்ன ஐயோ நீங்க அந்த பக்கத்துல அவரோட சேர்ந்து கெட்டாருங்க, அவரோட சேர்ந்து போச்சு இவருக்கு எல்லாம் இல்லையா. கூட இருக்கிற சம்பந்தம் எப்படி இருக்கணும். அத போல இவளுக்கு என்ன பயம்னா, நீர் படுத்துன்னு இருக்கிற படுக்கையின் சம்பந்தத்தாலே நீர் பொய் பேசினீர்னா, அதுவும் பொய் கணவன் படுக்கையில பேசிண்டே இருக்கலாம், சாஸ்திரமே அனுமதிக்கிறது. அப்படி பேசினா ஆகுமான்னார், கூடாதுன்னுட்டார் ஆண்டாள். புறப்பட்டு வாரும். எப்படி புறப்படணும், சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வருகிறா போலே, அது மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு வருகிறா போலே, தாம் உள்ள இருக்கக்கூடிய குகையிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய சிங்கம் போலே நீர் நடந்து வரக்கூடியது இருக்கணும். அதையெல்லாம் ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல அதற்கு என்ன பேருன்னார், சிம்மகதின்னு பேர். சிம்மகதி அப்படின்னா ஒரு சிம்மம் வருகிறா போலே நம்பெருமாள் வந்து நிற்கக்கூடிய அழகு. அந்த சிம்மமா நடந்து வரணும். நம்பெருமாளுடைய புறப்பாடு எப்படின்னார், புறப்பாட பார்த்தா நேரம் பார்க்க வேண்டாம், நேரத்தை பார்த்தா புறப்பாடு டயத்தை சொல்லிடலாம். ஆஹா இப்ப நம்பெருமாள் புறப்பாடு ஆயிருக்கும், 9 மணி புறப்பாடு முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லும்படியாக நிற்கும். ஆனா ஒரு சமயத்துல நம்பெருமாள் புறப்பாடு தாமதமா வந்திருக்கக்கூடிய சமயத்துல ஆச்சாரியர்கள் கூடி இருக்க, எப்பவுமே தாமதம்னா இரிட்டேஷன் ஆங்கிலத்துல, ஒரே எரிச்சல், ஒரே புலம்பல், வேற ஏதோ சிரமம் அப்படின்னு ஏற்பட்டுதான்னா ஆச்சாரியர்களுக்கு ஒவ்வொரு க்ஷணம் தாமதம் அதிகமாக உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசை கண்ணீர்களாக கண்ணில் அப்படியே தாரதாரையாக நீராக வழிந்தோடுகிறது. ஒத்தர் சேர்ந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறார், கை கூப்பிக்கிறா ஒத்தர். தாமதமானா இதுல என்ன இருக்கு, இதென்ன இப்படி அவர்களுக்கு உண்டான ஒரு உள்ள இருக்கக்கூடிய எண்ணம் என்னது. அது பார்த்தா அந்த கண்ணநீர் ஆனந்த பார்ஷ்பமா இருக்கு, சுட்டு எரிக்கக்கூடிய கண்ணநீரா இல்ல, அது வருத்தத்தோட வரக்கூடியது. எதனால இவர்களுக்கு இத்தனை ஆனந்தம்னா, ஆச்சாரியர்கள் சொல்லிக்கிறா, நமக்கு கிடைச்ச பாக்கியத்தை பாத்தியா, என்ன பாக்கியம், கீழே எத்தனையோ பிறவி எடுத்தோம். நானும் எம்பெருமானே சொல்லக்கூடிய வார்த்தை, பகூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே, எத்தனையோ ஜன்மங்கள் தாண்டி தான் ஞானி என்னை அடைகிறான். பகூனிமே வியதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன, உன்னை போல நானும் பல பிறப்பெடுத்தேன்டா அர்ஜுனா. இதெல்லாம் எம்பெருமானுடைய திருவாக்குன்னு சொன்னா, பல் பிறவியிலே பிறந்து இறந்து வந்திருக்கக்கூடிய நாம் கீழே இந்த ஜன்மங்கள்ல எங்க யார் வீட்டு வாசல்ல எதற்காக தவம் கடந்தோம் ஒண்ணும் தெரியாது. சுவாமி கடந்திருப்போமா, கடந்திருக்காம இருப்போமா என்ன, போய் மெட்ராஸ்ல போய் கேட்டு பாருங்க, எல்கேஜி அட்மிஷனுக்கு என்ன பண்றான்னு பாருங்க. கன்ஃபர்ம்டுன்னா என்ன சுவாமினர், பிரெக்னன்சி கன்ஃபர்ம்டு இவர் வாசல்ல போய் நிக்கிறாருங்க. அது குழந்தை என்ன ஆனா பெண்ணா எவ்வளவு இன்னும் நாள் தெரியாது. ஏன்னா இப்படி முயற்சி பண்ணாதான் சுவாமி இன்னும் 3 வருஷத்துல ப்ரீ கேஜிக்கு அட்மிஷன் கிடைக்கும். அது எப்படி அட்மிஷன், ஒருத்தர் இந்த எம்எல்ஏ, ஒருத்தர் அதற்கு பிறகு எம்பி, இதை தாண்டி அந்த ஸ்கூல்ல சொல்றா, இல்ல மத்தவாள்லாம் 4 பேர் வாங்கி வந்திருக்கா, நீங்க 2 பேர் தானா. இப்ப இங்கெல்லாம் ஒரு சின்ன விஷயத்துக்கு எத்தனை இடங்கள்ல கீழே இருந்து அது நமக்கு கிடைக்குமான்னு பார்த்திருக்கிற, கீழே எத்தனை ஜன்மங்கள் எடுத்திருப்போம். அந்த ஜன்மங்கள்ல எம்பெருமான நினைச்சிருப்போமா, அந்த எம்பெருமானிடத்துல நிற்கணும்னு தெரியுமா, நமக்கு அவரிடத்துல போய் பார்த்திக்கணும்னு தெரியுமா. ஆழ்வார் சொல்றாரு, களைவாய் துன்பம் களையாதொழிவாய் கலைகண்மற்றிலேன். எம்பெருமானே உன் திருவடியை தவிர எனக்கு வேற ஒன்னும் தெரியாது. துன்பங்களை நீர் களைந்தா களையும், களையாட்டி எனக்கு ஒண்ணும் இல்லை, இங்கதான் கிடப்பேன். நாம கீழே பார்த்தோம் அழகா, நின் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்புனல் அரங்கத்தானே. சுவாமி ரொம்ப நாள் முன்னாடி கேட்டோம் திருமாலை, கொஞ்சம் மறந்து போயிருக்கு. ரொம்ப அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்துல நின் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும், ரொம்ப முக்கியமான பாசுரம். 38வது பாசுரமா சொன்னோம், மேம்பொருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து காம்பர தலை சிரைத்து ஆம்பரி சரிந்து கொண்டுன்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பாசுரம்.
இந்த பாசுரத்துல நின் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பர், எம்பெருமான் திருவடி கீழே வாழ்ந்து இருக்கக்கூடிய சோம்பர், அவன் கை தவிர வேறொன்று பார்த்தறியாதவர்கள். இப்ப அவர்கள் சொல்ற அத்தனை பேரும் கூடியிருந்து பேசுகிற வார்த்தை, அப்பா இன்னைக்குதான் நமக்கு பிராப்தனான, நமக்குன்னு சுவாமியான, நம்மை ஆளுபவனான எம்பெருமான் திருவாசல்ல காத்துட்டு இருக்கோம். கீழே ஜன்மாக்கள்ல எங்க காத்துட்டு இருந்தோமே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டான். இப்ப அங்க இரிட்டேஷன் வந்துதா? வரல. வருத்தம் வந்துதா? வருத்தம் வரல. இதற்கு பதிலா என்ன வந்தது? சந்தோஷம் வந்தது. எனக்கும் உங்களை பார்த்தவொடனே சந்தோஷம் வந்தது. ஏன்னா ஸ்ரீரங்கத்திலேருந்து வரக்கூடிய நாம இங்க தாமதம் ஆரச்சே நீங்க எப்படி நினைக்கிறேன்னா முகத்துல வாட்டமே இல்லாம இருக்கல. அது எதை காண்பிக்கிறதுன்னா இன்னும் நாமும் அந்த பக்தியில கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அடி எடுத்து வைக்கிறோம், முன்னேற பார்க்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தெரியாது. நம்முடைய பெருமை நாம ஏதோ நம்ம கொண்டு அறுதியிடுகிறோம். ஆனா நம் முன்னோர்கள் செய்த தவம் நம்ம இடத்துல வந்திருக்கு. இப்ப எனக்குண்டான யோக்கியத்தை என்ன இருக்கும் நினைக்கிறேன்? அல்பாம்சம் இருக்கலாம், ஒரு 5%, 10%. ஆனா முன்னோர்கள் சேர்த்து வைத்திருக்கிற தபம் இருக்கு, அது 90% வேலை பார்க்க. அதற்குண்டான தனித்துவம் இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் அப்படி இருக்கு. உங்க பரம்பரையில இருக்கக்கூடிய பெரியோர்களும் கூட எம்பெருமானிடத்திலே அத்தனை ஈடுபாட்டோடு கூடியிருப்பதாக விளங்கி இருக்க, அதுல வந்திருக்கக்கூடிய நமக்கும் அது எப்பொழுதும் ஒட்டி இருக்கும். எங்க இருக்குன்னு ரிசர்ச் பண்ண வேண்டாம், தைரியமா அதை சொல்லிக்கலாம் அழகா. இப்படிதான் குருகை காவலப்பன் இடத்துல அவர் சொல்லுகிற வார்த்தை. நாதமுனிகள் உயர்ந்த யோக ரகசியத்தை கொடுத்தார். நாம இப்ப பண்ற யோக ரகசியம் எல்லாருக்கும் தெரியாது. சுவாமி ரகசியமே இல்லை யோகா, ஏன்னார் கைய கால ஆட்டின்டே இருக்கணும், வேற வழி இல்லை, எல்லாரும் யோகால மூழ்கி இருக்கணும். ஆனா யோக ரகசியத்துல முக்கியம் என்னன்னா மனம் ஒன்றி செய்வதாலே பகவானோட கலந்து பரிமாறுகிற தன்மை, அதுதான் யோகம்னு பேர். யோகத்துல இந்த இந்திரியங்கள் எல்லாம் மனசுல ஒடுங்கி, மனசு ஆத்மால ஒடுங்கி, ஆத்மா பரமாத்மாட்ட ஒடுங்கி எப்படி இருக்கும்னா நேரடியா பகவானோட பேசி கலந்து பழகி அவரை கட்டி அணைத்து இருந்தா என்ன ஆனந்தம் இருக்குமோ அது இருக்குமா. அதுதான் உயர்ந்த யோகத்திலே தலை சிறந்த விஷயம். அந்த யோக ரகசியத்தை நாதமுனிகள் குருகை காவலப்பன்கிற சுவாமிகிட்ட கொடுத்தார். பெரிய மகானுபாவர். காட்டுமன்னார் கோயில் அந்த போற வழியில நீங்க போய் அவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய அவருடைய சமாதின்னு சொல்றது இல்லை, நமக்கு திருவரசுன்னு பேர். அங்க சேவிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அழகா பெரிய மகான், சதா எம்பெருமான் அவரிடத்துல விளையாடி கொண்டிருப்பார். எப்படி விளையாடுவார் அப்படின்னா பிராட்டியிட கூட தள்ளிட்டு இது கிருஷ்ணன் எம்பெருமான் இவரோட கட்டி அணைச்சு விளையாடுவார். அப்படி யோகத்துல மூழ்கி இருப்பார். நம்மாழ்வார் அப்படிதான் யோகத்துல இருந்தார். ஒரு தண்ணீர், பாக்கு, வெற்றிலை, சோறுன்னு எதுவும் இல்லாத, உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று எம்பெருமானிடத்திலே மனதை பூர்த்தியாக வைத்து அவனையே தியானித்து இருக்கக்கூடிய நிலை. இந்த குருகை காவலப்பன் எதையும் லட்சியம் பண்ண மாட்டார். ஆனா திடீர்னு ஒரு நாள் அவர் கண்ணை திறந்தார். கண்ணை திறந்து கேட்கிறார், இங்க யாராவது சொட்டை குலத்தவர் வந்திருக்கேடா அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ஆச்சாரியன் வம்சத்துல யாராவது வந்தேடான்னார். அப்பதான் ஆளவந்தார் அங்க எழுந்துருளி இருக்க. ஆளவந்தார் நாதமுனிகளுடைய பேரன். ஸ்ரீரங்கத்துல முதல் ஜீயர் ஆளவந்தார். உங்களுக்கு நேத்தியே சொன்னனே, சில க்ளூ பாயிண்ட்ஸ் நீங்க எழுதி வச்சுக்கலாம், பக்கத்தாத்துல கேட்கலாம், இல்ல யாராவது வெளியூர்ல வந்தா கேட்டுக்கலாம். தெரியுமா உங்களுக்கு இது? அது மாதிரி முதல் ஜீயர் ஸ்ரீரங்கத்துல யாருன்னா ஆளவந்தார். ராமானுஜருடைய மானசீகமான குரு. அவர் தான் பிரதான முதல் ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவர். ஸ்ரீரங்கத்துல அவர் எழுந்தருளி இருந்த இடம் இன்னைக்கு நாம சேவிக்கிற பெரிய நம்பி திருமாளிகைன்னு சேவிக்கிறோம். அதுதான் ஆளவந்தார் மடமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தானம் அது. இப்ப ஆளவந்தார் அந்த இடத்துல எழுந்தருளி இருக்க அடியேன் அப்படின்னு உள்ள நுழைஞ்ச. அவர் கேட்டார் குருகை காவலப்பன். குருகை காவலப்பன் பார்த்தா அவர் கேட்கிறார், அடியேன் வந்திருக்கேன்னு உமக்கு தெரியாது, கண்ணமூடி பகவத் தியானத்துல இருக்கீர், ஆனா எப்படி இந்த வம்சத்தவர் வந்தேடான்னு கேட்கிறேன்னார். குருகை காவலப்பன் சொன்னார், என்னோடு எம்பெருமான் எப்படி கலந்து பழகுவான் தெரியுமா? பிராட்டி அவனை அணைக்க பார்த்தாலும், தன்னுடைய திருமலைத்தலங்களால எம்பெருமானை அப்படி நெருக்கி அணைக்க பார்த்தாலும் அவளை தவிர்ந்து என்னோடுதான் எம்பெருமான் கூடி இருப்பான். என்கிட்ட அவ்வளவு பிரீத்தி, எம்பெருமான் அந்த யோகத்துல அப்படி கலந்து இருப்பான். ஆனா இன்னைக்கு என்ன பண்றான்னா என்னோட கலந்து பரிமாறாதபடி என் முதுகின் பின்னே என் முதுகை அழுத்தி எட்டி பார்க்கறான் எம்பெருமான்.
அழுத்தி அழுத்தி எட்டி பார்க்கறாரு. என்னடா அது எப்பவும் கலந்து என்னோட இருக்கணும், இன்னைக்கு என் முதுக அழுத்தி எட்டி பார்க்கறானேன்னு பார்த்தா ஒரே காரணம் தான், என் ஆச்சாரிய வம்சத்தவர் ஒருத்தர் வந்திருக்கணும் அங்க. அவரிடத்துலதான் அந்த பிரீத்தி அங்க. ஏன்? அந்த ஆச்சாரியனாலே அனுகிரகம் பெற்றவன் அடியேன். அந்த அடியேன் அனுகிரகம் பெற்றதுனால தான் எம்பெருமானுக்கு என் பேர்ல பிரீத்தி. அப்ப அந்த பிரீத்தி என்னையும் தள்ளி ஏறிடுகிறதுனா யார்கிட்ட இருக்கு? என் ஆச்சாரியன் அங்க எழுந்தருளி இருக்கணும். இல்ல, அவர் ஆச்சாரிய பரம்பரையில ஒருத்தர் வந்திருக்கணும். அப்ப அவருடைய பேரன் அமாடிய நாதமுனிகள் திருப்பேரனார் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. அப்ப எம்பெருமானுக்கு அந்த பரம்பரையில இருக்கிறவாளை கண்டாலே எத்தனை பிடிக்கும் யோசிச்சு பாருங்க. எந்தை தந்தை, தந்தை தம் மூத்தப்பன், 7 படிகால் தொடங்கி வந்து வழிவழியாட்சிகின்னோம். நம்ம வீட்டுல அம்மா அப்பா சேர்க்கக்கூடிய சொத்து இத்தனை தலைமுறைக்கு இருக்குமான்னு தெரியாது. ஆனா ஒரு சொத்து இருக்கும், பக்திங்கிற சொத்து. நீங்க எவ்வளவு அதை ஈடுபட்டு சேர்க்கிறீர்களோ உங்க குழந்தைகளுக்கெல்லாம் அது நீங்காத செல்வம் நிறைந்து, அந்த செல்வம் நீங்காதபடி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். ஏன்னா நமக்கு வந்திருக்கு. நம் பெரியோர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு நம்மளவிலே வந்து சேரும்படியாக நிற்கிறது. ஆகையாலே உங்களுக்கும் அந்த சம்பந்தம் இருந்துருக்கு ஸ்ரீரங்கநாதனோட, உறையூர் இங்க நாச்சியார் திருப்பானாழ்வாரோட. ஆகையாலதான் நமக்கு இந்த சம்பந்தத்தாலே தொடர்ந்து நாம் சத் விஷயங்களை கேட்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அழகா இப்ப திருப்பானாழ்வாருடைய அமலநாதிபிரான், அமலநாதிபிரானுக்குள்ள இன்னும் நுழைய ஆரம்பிக்கல. நாம முதல்ல டோர்ல இருக்கோம். அழகா அங்கேருந்து அந்த டோரை எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அழகா நேற்றைய தினம் திருப்பானாழ்வாருடைய திருவடிகளை தொழுது தொடங்கக்கூடிய பாக்கியம் உறையூர்ல. அழகா அங்கேருந்து முதல்ல அவருடைய அனுகிரகத்தை பெற்று உங்கள் எல்லார் சார்பிலையும் உங்களுக்கு எல்லாருக்குமாக சேர்ந்து அழகா திருப்பானாழ்வாருடைய பரிபூர்ண கிருபை நமக்கு. அந்த திருப்பானாழ்வார் அருளி செய்த உயர்த்தி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மற்றதை பத்தி எல்லாம் தெரிஞ்சாதான் இவருடைய உயர்த்தி நம்மால் உணர முடியும். இது இவருடையது எப்படி வேதங்களுக்கெல்லாம் மேலானது அப்படிங்கிறத நாம் உணர முடியும். முதல்ல இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல எதற்கு மிக உயர்ந்ததான ஒரு ஏற்றம் இருக்கு அப்படின்னு சொன்னா வேதத்திற்கு அந்த ஏற்றம் உண்டு. இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் இல்ல, சனாதன தர்மம், இதுக்கு வைதிக தர்மம்னு பேர். வைதிகம்னா என்ன? வேதத்தை அடியொற்றியதாக இருப்பதற்கு தான் வைதிகம் அப்படின்னு பேர். எது வேதத்தை தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறதோ, வேதம் சொல்லக்கூடிய கோட்பாடுகளை எல்லாம் கேட்டு உணரத்தக்கதாக இருக்கிறதோ, அதற்கு தான் உயர்ந்திருக்கக்கூடிய வைதிக மதம், வேதம்னு பேர். வேதம் நம்முடைய சனாதன தர்மத்திலே அதை அறியாதவர்கள் இல்லை, அதன் சாரத்தை உணராதவர்கள் இல்லை. பிராமணனுக்கு வேதத்தை அத்தியனம் பண்ணணும், அத்தியாபனம் பண்ணுகிற உரிமையும் உண்டு. வேதத்தை பூர்த்தியா அத்தியனம் பண்றது மட்டும் இல்ல, அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய உரிமையும் உடைத்தா இருக்கக்கூடியது. அது அடுத்தடுத்த க்ஷத்திரியர்களுக்கு வைஷ்யர்களுக்குன்னு அது அப்படியே குறைஞ்சிட்டு வரக்கூடியதா இருக்கும். அத்தியாபனம் அவர்களுக்கு இல்ல, ஆனா வேத அத்தியனம் க்ஷத்திரியர்களுக்கும் உண்டு, வைஷ்யர்களுக்கும் உண்டு. யஜ்ஞோபவீத தாரணம் தரித்தவர்களாக வேதத்துக்கு திரையின்னு பேரு. திரைவர்ணிகர்களுக்கு யோக்கியதை உண்டானதாக சாஸ்திரம் சொல்றது. இவன் கிரமேண பிராமணன் 7 வயசுல, க்ஷத்ரியன் 9 வயசுல, வைஷ்யன் 11 வயசுல யஜ்ஞோபவீத தாரணம் செய்வித்து பிறகு அந்த குழந்தைகளுக்கு வேதாத்தியனம் செய்விக்க வேணும். இதான் சாஸ்திரம் விதிச்சிருக்கு அழகா. ஸ்வாத்யாயோத்யேதவ்யா, ஸ்வாத்யாய அத்தியேதவ்யா, அவசியம் அத்தியாபனம் செய்ய வேணும். இந்த வேதத்தை அத்தியனம் பண்ணி 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 இன்னைக்கு சொல்றா சயின்ஸ்ல ஜீனே மாறும்படியா கூட இருக்கும். ஜெனட்டிக்கலி அப்படி வருமா? அது அவ்வளவு ஒரு தன்னேற்றம் கிட்ட பெறும்படியாக இருக்கும் வேத அத்தியனத்தால். அதுவே ஒரு தபஸ். வேத அத்தியனம் இருக்கு, அதுவே ஒரு பெரிய தபஸாக கொண்டாடப்பட வேண்டியது. இப்ப இதுல எப்படி இருக்குன்னார், வேத அத்தியனம் அதுதான் இவனுக்கு பிராமணனுக்கு செல்வம் சொல்றார். அந்தனர் மாட்டந்தி வைத்த மந்திரத்தை ஆழ்வார் சொல்றார். இது வேதத்திலே சொல்லிருக்கு. ரிக் யஜுர் சாமம்னு சொல்லக்கூடியது பிராமணானாம் தனம் ருஜசாமானி, பிராமணானாம் தனம்னு சொல்ற. பிராமணர்களுக்கு தனம் அது எப்பொழுதும் நீங்காத செல்வமாக இருக்கக்கூடியது வேதம். வியாக்கியானத்துல சொன்னார், அந்த காலத்துல பிராமணன் பைத்தியம் பிடிக்கும்படியா ஆச்சு. கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா
என்ன ஆறுதுனார், அவர் இருக்கிற ரூம்ல இருந்து மட்டும் எப்ப பாரு வேத சப்தம் தான் கேட்கறது. ஏன்னார், இவர் பிச்சு பிடித்தாலும் ஓத்து சொல்லுமா போலே, பைத்தியம் பிடிச்சா கூட வேதம் தான் திருப்பி திருப்பி சொல்ல வருமா, வேறொன்னு சொல்ல வராது. அகையிலத்தான் ஆழ்வார் சொல்றார், அந்த நர்மாடு. அதுக்கு என்ன பேரு? மாடுன்னா செல்வம்னு அர்த்தம். அந்த நர்மாட்டந்தி வைத்த மந்திரத்தை அப்படிங்கிறார் ஆழ்வார். அந்தனர் மாடு, அந்தணர்களுக்குண்டான பெரும் செல்வம் என்பது இந்த வேத அத்தியனம். வேத அத்தியனம் பண்ணலன்னா சாஸ்திரம் எப்படி சொல்றது? கழுதை சுமந்த கற்பூரமோபாதி, பிரயோஜனமே இல்லை. பிராமணன் பிறவி எடுத்தும் நீ அதை அத்தியனம் பண்ணலையே, என்ன பிரயோஜனம்? இப்ப வேதாத்தியனம் ரொம்ப முக்கியமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னார், வேதம் தான் எல்லாவற்றிற்கும் மூலம். ஆதௌ வேதாக பிரமாணம் ஸ்மிருதி உபகுருதே சேதிஹாசை புராணை. எல்லாவற்றிற்கும் மூலமாக இருப்பது வேதம். பகவானுடைய மூச்சு காற்றாக இருப்பது வேதம். வேதம் அனாதியாக இருக்கிறது. பகவானை போல ஆதி அற்றது வேதம். நாம எல்லாம் நோட் பண்ணிட்டு, சுவாமி வேதத்துக்கு என்னைக்கு டேட் ஆஃப் பர்த், அன்னைக்கு நம்ம வேத பர்த்டே கொண்டாடலாமா? பகவானுக்கு சொல்ல முடியுமா அந்த டேட் ஆஃப் பர்த்? அத போல வேதத்துக்கும் சொல்ல முடியாது. இப்ப வேதம் யாரால சொல்லப்பட்டது? பகவானாலேவா அப்படின்னா இல்ல. வேதம் யாராலும் சொல்லப்படவில்லை. அதுக்கு தமிழ்ல ஒரு பேர் என்ன இருக்கு தெரியுமா? எழுதா கிளவி அப்படின்னு பேர். அழகா அபௌருஷேயம் என்று சாஸ்திரம் சொல்றது. கேட்டு கேட்டு வரக்கூடியது, ஸ்ருதின்னு பேரு வேதத்திற்கு. எப்பவுமே கேள்வி ஞானத்தால காதால கேட்டு வரக்கூடியதாக இருக்கக்கூடியதற்கு வேதம் அப்படின்னு பேர். இந்த வேத அத்தியனம்ங்கிறது இவனுடைய வாழ்க்கையில மிக 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 முக்கியமான அங்கமாக சொல்லப்படுகிறது. ஏன்? பகவான் அந்த வேதத்துக்குள்ளே ஒளிந்து நிற்கிறான். எம்பெருமானுடைய மூச்சு காற்றாக வேதம் இருக்கிறது. வேதத்துல சொல்லப்படாத பொருள் என்பதே எதுவும் இல்லை. அதுதான் இன்னைக்கு உலகத்துல அப்படி கொண்டாடப்படுறது வேதம். அழகா வேதமே சொல்றது, சர்வே வேதாயத்ரைகம் பவந்தி சர்வே வேதாயத் பதமாமனந்தி. கீதையில எம்பெருமான் சொல்றான், வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா அப்படின்னு எம்பெருமான் சொல்றான். எல்லா வேதங்களுக்குள்ளும் அறியத்தக்க பொருள் யாரு தெரியுமா? நான் தான்டா அர்ஜுனா, சகல வேத வேத்தியன் நான் தான். என்னதான் வேதங்கள் சொல்றது அப்படின்னு சொல்றது அழகா. ஆழ்வார் தமிழ்ல சாதிச்சார், மறையாய நால்வேதத்துள் நின்ன மலர்ச்சுடரே. நால் வேதத்துள் நிற்கக்கூடிய தோன்றி இருக்கக்கூடிய மலர்ச்சுடரான எம்பெருமான். ஸ்ரீரங்கநாதனை சேவிக்கிறோம்னா வேதாத்தியனம் பண்றவர்கள் பெறுகிற பலன் நமக்கு. நான்மறையின் பொருளான நம்பெருமாளை சேவிக்கிறோம். நம்பெருமாள் சகல வேதங்களின் சாரபூதராக இருக்கக்கூடியவர். எல்லா வேதங்களும் அவர் திருவடிகளை அடைஞ்சு சந்தோஷிக்கிறது வேதங்கள் எல்லாம். அப்படிப்பட்ட வேத வேத்தியனான எம்பெருமான். இந்த வேதத்துக்கு ஒரு பேர் ஆழ்வார் சொல்றாரு, எழில் வேதம். எழில்னா அழகு. என்ன வேதத்துக்கு எதான டெக்கரேஷன் பண்றதா? அழகு அழகுன்னு சொல்றதுக்கு என்ன டெக்கரேஷன் வேதத்துக்கு பண்ணலாம்? பகவானை சொல்வதாலே வேதத்துக்கு அழகு. எந்த நான் எம்பெருமானை சொல்லிக்கொண்டே இருக்கிறதோ அங்க அழகு தானே குடிக்கொண்டு இருக்குமா. இந்த வேதம் எம்பெருமானையே பேசுறதுனால ஆழ்வார் அந்த வேதத்திற்கு ஒரு பெயர் சொன்னார், எழில் வேதம். வேதத்துல ஆரம்பிச்சா ஒன்னு ரெண்டு இல்லையா, ஆரம்பிக்கிறச்சே ரிக்வேதம் ஆரம்பிக்கிறது. அக்னிமீல புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவ மிருத்விஜம் ஹோதா ஆரகம் ரத்னதாதமம் ஆரம்பிக்கிறது வேதம். அக்னிமீஹில அக்னின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. போயிட்டே இருந்தா பல தேவதைகள் பேர சொல்லிட்டு போறது. இது என்ன எம்பெருமான எங்க சொல்றது? ஹோமத்தை சொல்றது, யஜ்யத்தை சொல்றது, யாகாதிகளை சொல்றது, தபஸ சொல்றது, இத்தனை சொல்றது வேதம். அப்படின்னா வேதத்தை ரெண்டா பிரிச்சுக்கணும். வேதத்துல பூர்வ பாகம்னு ஒண்ணு பேர், அடுத்தது என்ன பேரு? உத்தர பாகம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டா பிரிச்சுக்கணும். முதலாக இருக்கக்கூடிய பூர்வ பாகம் என்பது எம்பெருமானுக்கு ஆராதனையாக இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்றது. எப்படியெல்லாம் அவரை திருவாராதனம் பண்றது, தபஸால, யஜ்ஞத்தால, ஹோமத்தால, இதெல்லாம் பண்ணக்கூடியதை பத்தி சொல்றது முதல் பாகம். அதை கடந்து அடுத்தது இரண்டாவது பாகம் இருக்கு பாருங்க, வேதத்தின் உத்தர பாகம்னு பேரு. அதற்கு என்ன பேரு தெரியுமா? உபனிஷத்துன்னு பேர். இந்த உபனிஷத்துன்னு சொன்னா, உபனிஷன்னா பெருமாள் பக்கத்துல கொண்டு போய் நம்ம சேர்க்கிறது. அப்படியே பெருமான் பக்கத்துல போய் நம்ம விற்கும். இந்த உபனிஷத் அப்படின்னு சொல்லக்கூடியது எதை சொல்றதுன்னா, பகவானுடைய ஸ்வரூப ரூப குண விபூதிகளை அறிவிக்கிறது. அப்படின்னா எம்பெருமான் யாரு,
அவன் பெருமை என்ன, அவன் திருக்கல்யாண குணங்கள் என்ன, அவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, இதெல்லாம் எது சொல்றது? உபனிஷத் சொல்லி காண்பிக்கிற. இந்த திருமஞ்சன சமயங்கள்லாம் பார்த்தேன்னா எம்பெருமானுக்கு உபனிஷத்தை சேவிச்சுட்டு இருப்பா. சீக்ஷாம் யாக்யாஸ்யாம வர்ணஸ்வரா. உபனிஷத்து ரொம்ப அற்புதமா இருக்கு. சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா, வேதம் சொல்றது. ஆனந்தம் பிரம்மே திவ்ய ஜானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே. இதெல்லாம் உபனிஷத் சொல்றது. இப்ப உபனிஷத் எதை வர்ணிக்கிறது? பகவான் யாரு, அவன் என்ன கல்யாண குணங்களோடு கூடியவன், அவனுடைய மேன்மை என்ன, இப்படியெல்லாம் அந்த உபனிஷத் சொல்றது. அப்ப வேதம் 2 பாகமாக இருக்கிறது. முதல் பாகம் என்ன? பகவானை ஆராதிக்கக்கூடிய விதங்களை சொல்றது. 2வது பாகம் பகவானை பற்றியே பேசுகிறது. ஒரு பாகம் என்ன சொல்றது? நீ எம்பெருமானை எப்படியெல்லாம் திருவாராதனம் பண்ணலாம், யஜ்யத்தால பண்ணலாம், ஹோமத்தால பண்ணலாம், தானத்தால பண்ணலாம், இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லி கொடுக்கிறது. இன்னொரு பக்கம் அந்த பகவான் சொல்றவன், அந்த பரமாத்மாங்கிறவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவனுக்கும் உனக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன தெரியுமா, இதெல்லாம் உத்தர பாகம் சொல்லி காண்பிக்கிறது. எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவி சரீரம். அவனுக்கு தான்ப்பா எல்லாருமே சரீரம்பா, அவர் தான் உள்ள ஆத்மாவா இருக்க. அந்தఃப்ரவிஷ்ட சாஸ்தா ஜனா நாகும் சர்வா ஆத்மா. எல்லா ஆத்மாக்களுக்கும் உள்ளே இருந்து நியமிப்பவனாக பரமாத்மா இருக்கிறான். ஆகையால தான் வேதத்துக்கு என்ன பெயராச்சு? எழில் வேதம் அப்படின்னு இருக்கு. எந்த காரிய கிரமங்களும் நமக்கு வேதம் சம்பந்தம் இல்லாம பண்ணக்கூடாது. வைதிகமான ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா வேத சம்பந்தத்தோட தான் நாம் பண்ண வேணும். நமக்கு 1 2 இல்ல, எத்தனை தெரியுமா இருக்கு. நம்ம பிறப்பதற்கு முன்பில் இருந்து கர்ப்பாதானம்னு பேர். அந்த கர்ப்பத்தை தானம் பண்றானே இந்த புருஷன் அந்த பெண்ணோடு கூடி, இப்ப அதுல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் அந்த குழந்தை வயிற்றுல எவ்வளவு மாசம் ஆச்சு, உடனே பும்சுவனம், சீமந்தம், அப்புறம் பிறந்து வந்த உடனே புண்ணியாக வச்சனம், அதுக்கப்புறம் நாமகரணம், இப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா கர்மாக்களும் வேத சம்பந்தத்தோட நடக்க வேண்டிய வைதீக கர்மாக்கள். ஏதோ நமக்கு தோன்னபடி தான் தோன்றிய ஏதோ பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை. உலகத்திலேயே கைய உயர்த்தி நாமெல்லாம் கொண்டாடி சொல்லலாம், இத போல ஒரு கிரமமாக ஒரு மனிதன் பிறப்பு தொடங்கி இறப்பு வரைக்கும், பிறப்புன்னா தோற்றத்திலிருந்து ஆரம்பிச்சு தோன்றுவதற்கு முன்பு தொடங்கி இறப்பு வரைக்கும், அவனை கொண்டு போய் அவன் இறந்தான்னு சொன்னா அதற்கப்புறம் பண்ணக்கூடிய கர்மாக்கள் வரைக்கும் சொல்றது உலகத்திலேயே நம்ம பாரத தேசத்துல வைதிக மதத்துல மட்டும்தான் உண்டு. நாமெல்லாம் அப்படி பிறந்திருக்கும். இன்னைக்கு தெரியல, அதனுடைய மேன்மை நாம் உணரவில்லை. அதான் இன்னைக்கு உலகம் வியந்து பார்க்கிறது, எப்படி இந்த ஜீன் வருது, எப்படி இவனால இவ்வளவு புரிஞ்சுக்க முடியறது. இன்னைக்கு யோசிக்கிறான், பாரதத்தை கண்டு வியக்கிறான். சின்ன யோகா ஒண்ணு சொல்லித்தரோம், உலகம் முழுக்க பிடிச்சுட்டான். எல்லாரும் கையை தூக்குறான், அடுத்தது அத்தனை பிராணாயாமம் பண்றான், அடுத்தது அவன் பகவத்கீதை இறங்கிட்டான். எத்தனை ஆச்சரியம் பாருங்க. நாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அப்படி பிடிச்சுன்னு பண்ணுவோமா? அந்த மாதிரி இருக்க முடியுமா வெளிநாட்டுல இருந்து? வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்கிருந்து இருக்கக்கூடிய விஷயம் வேத சம்பந்தமுடையது, பரம வைதீகமானது. வேத சம்பந்தம் இல்ல, அதற்கு என்ன பேரு தெரியுமா? அவைதிகம்னு பேர். வேத சம்பந்தமற்றதாக தள்ளப்பட வேண்டியது. எதெல்லாம் வேத சம்பந்தத்தோடு பண்ணப்படுகிறதோ அதெல்லாம் உயர்ந்திருக்கக்கூடிய கர்மாக்களாக பகவானுக்கு நல்லபடி விநியோகப்படக்கூடியதாக மாறுகிறது. அதெல்லாம் குழந்தைக்கு அந்த சின்ன வயசுலேருந்து அந்த வேத சம்பந்தத்தோட பண்ணி வைக்கிறோம், எல்லா காரியங்களையும் கூட்டு. இப்ப அப்படி இந்த வேதம் பற்பல அர்த்தங்களை சொல்றது மட்டும் இல்ல, நமக்கு எப்படி வாழணுங்கிற நியத்தியும் சொல்லி கொடுக்கிறது வேதம். சத்யம் வத தர்மம் சர ஸ்வாத்யாய ஆன்மா பிரமதஹ மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சார்ய தேவோ பவ அதிதி தேவோ பவ. சொல்லிண்டே போறது வேதம். என்ன கொடுக்கணும், தானம் எப்படி கொடுக்கணும் அதை சொல்றது. ஸ்ரத்தயா தேயம் அஸ்ரத்தயா அதேயம் ஸ்ரீயா தேயம் சொல்லிட்டு போறது. நீ எப்படி எல்லாம் பண்ணணும் தெரியுமா தானம்? கேட்டோம், என்ன சுவாமி தானம் பண்றதை பத்தி? நான் வேதத்தை பத்தியே தெரிஞ்சுக்கிறது இல்லை, ஆகையால அதை பண்றது இல்லை. அப்ப என்ன எடுத்து வேத சம்பந்தம் நம்ம விட்டு போறச்சே நாம அனுஷ்டானம் பண்ண வேண்டிய நம்மை வாழ்விக்கக்கூடிய நல்ல தர்மங்களை அனுஷ்டானம் பண்ண முடியல. உலகத்துல யோசிச்சு பாருங்க, நாம் நினைக்கிற நல்லதெல்லாம் சுலபமா கிடைச்சிடுறதா? தீமை மட்டும் நினைக்கவே வேண்டாம், வீடு தேடி ஓடி வருது.
அப்ப எப்படி நன்மைகள் நம்மை தேடி வர வைக்கணும்னா நமக்கு அந்த வேத சம்பந்தம் தொடர வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கு அந்த வைதீகமாக வாழக்கூடிய வாழ்க்கையிலே தொடர. இப்ப நாம அனுஷ்டானம் பண்றோமோ பண்ணலையோ, நமக்காக ஒருத்தர் பண்றாருன்னு யார் தெரியுமா? இந்த படுத்துட்டு இருக்காரு பாருங்க, ஸ்ரீரங்கநாதர் தான். எதெல்லாம் நாம பண்ண தவறுவோமோ எல்லாத்தையும் அவர் விடாத பண்ணிட்டு இருப்பார். அழகா என்னெல்லாம் கிரமங்களை கொண்டு பண்ண வேண்டும், அவரோட ஒரு சம்பந்தம் நமக்கு இருந்துட்டே இருந்தா போறோம், நம்ம வாழ்க்கைய வைதிகமா மாறிடும். இங்க திருமாலை பாசுரம், சுவாமி காலக்ஷேபம் முடிஞ்சு பல நாள் ஆச்சு, திருப்பி ஒரு தடவை நினைவுபடுத்துவாட. ஆழ்வார் அந்த பாசுரத்துல சொல்றார், அழ்வீர் உமக்கு மோட்சம் கொடுக்கறேன், நீர் மோட்சம் போலாமே அப்படின்னு கேட்டா, அந்த நீர் உயர்ந்திருக்கக்கூடிய அந்த மோட்சத்தை நீர் கொடுப்பீராகில் இந்திர லோகமாலும் அது கிடைச்சா கூட எனக்கு என்ன அச்சுவை பெரினும் வேண்டேன். அரங்கமா நகருளானே, வேண்டாம் எனக்கு வேண்டாம், மோட்சமே வேண்டாம். உடனே அடுத்தது சொல்றார், போ அப்ப மோட்சம் வேண்டாம் இல்லையோ, பிறந்து இறந்து இங்கேயே மாட்டிக்கும், பிணி பசி. உடனே அடுத்த ஆரம்பிச்சார் ஆழ்வார், பேதை பாலகன். அதுக்கு முன்னாடி சொல்றார் அழகா, வேத நூல் பிராயம் 100 மனுஷர் தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்னதில் 15 ஆண்டு. வேத நூல் பிராயம் 100, வேதம் சொல்றது சதமானம் பவதி சதாயு புருஷா, 100 வயசு இந்த மனுஷனுக்குன்னு வேதம் சொல்றது. எல்லாருமா செஞ்சுரி போட முடியறது? 100 இயர்ஸ்ல போய் நிக்க முடியறதா? அதுவும் ஆரோக்கியமா இருக்கணுமே. ஆரோக்கியம் இல்லாம வீட்டுல என்ன 10 வருஷமா கிடக்கிறது பெரிய தலைவலியா இருக்கு. எத்தனை கேட்கணும் தெரியுமா? நன்னா இருக்கிறச்சே பரவாயில்ல. இப்ப 100 வயசு ஆரோக்கியமா இருந்து குறவில்லாம இருந்து இதெல்லாம் இருக்கணுமே, ஏற்படணுமே. அதான் அழ்வார் சொல்றார், வேதம் நூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் புகுந்தார்களாகில். ஏன்னர் சுவாமி 50லயே பேட்ஸ்மேன் அவுட் சுவாமி, இன்னொருத்தர் சில பேர் அதுலயே முடிஞ்சாச்சு, தெரியாது யாருக்கு எப்ப ஆயுஷ் முடியறதோ. புகுந்தால் பெரிய விஷயம், புகுவது அரிது. அப்படி புகுந்தாலும் கூட சொல்றார் ஆழ்வார், பாதியும் உறங்கி போகும். பாதி நல்லா தூக்கத்துல போயிடும். ஏன்னா ராத்திரி படுத்தா காத்தால தான் எழுந்துக்கிறான். பகல் பொழுது முடிஞ்சது, ராத்திரி பொழுது தூக்கத்துல போறது. உடனே அடுத்தது எழுந்துட்டார். இந்த ஆழ்வாருக்கு ஒண்ணு தெரியல, ஏன் பகல்லையும் நாங்க தூங்குவோம். அந்த கணக்க சேர்த்தா என்ன ஆச்சுனார், 60% 70% காலி ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன ஆறுது, நின்னதில் 15 ஆண்டு. இந்த 15 ஆண்டு என்ன ஆறுது, பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம். பேதை, இந்த பேதைங்கிற பருவம் தாய் எதிர்பார்த்து இருக்கிற பருவம். குழந்தைக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும், என்ன? எது வந்தாலும் கத்தி அழ தெரியும். பால் வேணும்னாலும் கத்தி அழ தெரியும், எறும்பு கடிச்சாலும் கத்தி அழ தெரியும், தூக்கம் வரலன்னாலும் கத்தி அழ தெரியும். இந்த தாயாருக்கு தான் இந்த குழந்தை எதற்காக அழுகிறதுன்னு பாத்துக்கணும். பேதை தாய் வசமா போயிடுது, பாலகன் விளையாட்டுலயே போயிடுது. டேய் படிடா சொல்லிண்டே இருக்கிறதுக்குள்ள நான் விளையாடிட்டு இருக்கேன்பா, முடிஞ்சு போச்சு பாலகன். அடுத்தது சொன்னார் அதாகும். அதாகும்னா என்ன? அந்த யவ்வன பருவத்தை வார்த்தையால சொல்ல முடியாது. ஏன்னா அப்ப நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாது, எங்கேயோ தெரிஞ்சுட்டு இருப்பேன், ஏதோ பண்ணிட்டு இருப்பேன். அதாகும். இப்ப இன்னைக்கு பேதைய கடந்த உடனே அது வந்துடும் போல் இருக்கு. ஏன்னா பாலகனே இல்ல, எல்லா கையிலயும் போன் வந்துடுது பூர்த்தியா, பயமா இருக்கு. பாலகன் அதாகும். சரி போயிட்டு போறது, இந்த பருவம் கடந்தாவது நன்னா இருக்க முடியறதா? பிணி பசி மூப்பு துன்பம். உடனே அழுவர் சொல்லார், ஆதலால் பிறவி வேண்டேன். பெருமாள் கேட்டார், அழ்வீர் பரமபதம் வேண்டான்னு சொல்லிட்டீர், பரமபதம் வேண்டான்னா பிறக்கணும், பிறவியும் வேண்டாம்னா நான் என்ன பண்றது? எனக்கு 2 தான் இருக்கு, ஒண்ணு பரமபதம் கொடுக்கணும், இல்ல பிறவியை கொடுக்கணும். நின்னா நிக்க கூடாதுங்கிறீர், உட்கார்ந்தா உட்கார கூடாதுங்கிறீர், நான் என்ன பண்றதுன்னார் பெருமாள். உன்னை அழ்வார் சொன்னார், அரங்கமா நகருளானே, இந்த 3வது உலகத்தை கொடும்னர். அது என்ன 3வது உலகம்னு கேட்டார். ஸ்ரீரங்கமாகிற 3வது உலகம். இது திருத்தீயா விபூதி. இது தொடர் இப்படி ஆழ்வாருக்கு மட்டும் தனித்து தோன்றி இருக்குது, வேற யாருக்கும் தோன்றல. இது என்ன தோன்றி இருக்குன்னார், இது 3வதான ஒரு உலகம் நீர் கையில வச்சுருக்கீர். எதுன்னார், ஸ்ரீரங்கமாகிற திவ்ய தேசம். உன்னை கேட்டுக்கிறார், அழ்வீர் அங்க இதெல்லாம் வராதா? பாதியும் உறங்கி போகும், பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம். உண்மையிலேயே அங்க வராதுன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஸ்ரீரங்கம் ரேட் ஏறின்னு இருக்கு, இன்னும் எங்கேயோ போயிடும். ராஜகோபுரத்தை கூட விட்டு வைக்க மாட்டான், அங்க ஒரு 4 ஃப்ளோர் இருந்துட்டு இருப்பாங்க. என்ன அங்க வேற இடம் இல்ல சுவாமி, இங்க வந்தாச்சு. இப்ப அங்க இதெல்லாம் வராதா? அழ்வாரை பார்த்து எம்பெருமான் கேட்கிறார், அங்கேயும் இப்படித்தானே வரும்.
பிணி பசி மூப்பு துன்பம் எல்லாம் இருக்குமே. ஆழ்வார் சொல்றாரு, இல்ல இங்க வரைச்ச அந்த பாதிப்பு வராது. ஏன்னார் பேதை. இந்த பேதை பருவத்துல இந்த குழந்தை ஒரு வயசு ஆரச்சா என்ன பண்ணணும்னா, நேரா குழந்தைய உள்ள கூட்டிட்டு போகணும், ரங்கநாதரை சேவை பண்ணி வைக்கணும். அதான் ஒரு வயசு பூர்த்தி, அப்த பூர்த்தி. அன்னப்பிராசனம் பண்ணணும். அந்த குழந்தைக்கு என்னென்ன நம்பெருமாள் பிரசாதத்தை வாங்கி ஊட்டி விடணும். எல்லாம் எப்படிப்பட்ட பாக்கியம் பாருங்க, பகவத் சம்பந்தத்தோட. நாமகரணம், எம்பெருமான் திருநாமத்தை வைக்கணும், ஆச்சாரியர்கள் அழைத்து அங்க வைக்கும்படியா இருக்கும் அழகா. இப்ப எல்லாம் பகவத் சம்பந்தமாகவே அமைய பெருமையோ. அந்த அதாகும் யவ்வன பருவம் இருக்கேன்னார். யவ்வன பருவத்திலையும் பெண்ணை தேடினான்னா கோயிலுக்குள்ளதான் போவான், வேற எங்கேயும் போக முடியாது. அதாகும் நினைச்சுட்டே இருப்பேன். இப்ப கோயிலுக்குள்ள போறச்சே, பெருமாளே இதெல்லாம் அதாகும்னு எப்படி எல்லாம் வச்சிருக்கீர் போல் இருக்கு. பேதை பாலகன் அதாகும். சரி, பிணி பசி மூப்புன்னா எந்த நிலையிலையும் நம்பெருமாள் எங்களே கைவிட மாட்டார். அவர் வந்து எங்க திருமாளிகை வாசல்னு பார்த்துட்டு போவார். அவர் எப்படி இருக்கீர், பாங்கா சௌக்கியமா அப்படின்னு அவர் வந்து விசாரிப்பார். அந்த ஊர்ல பார்த்தா வியாதின்னு படுத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மோளம் கொட்டியாச்சுன்னா எழுந்து ஓடணும். என்ன படுத்த படுக்கையா இருக்கிறவா நினைச்சோம், மோளம் கொட்டியாச்சுன்னா ஓட ஆரம்பிச்சிருவா. அவ்வளவுதான், பெரிய மேளம் கேட்டாச்சு. அப்ப அரங்கமா நகருள் ஆனே, ஸ்ரீரங்கமாகிற அந்த திருத்தீயா விபூதியில நாங்கள்லாம் வாழுகிறோம்னு சொன்னா இது எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பரம பாக்கியம். இது ஏன் சொல்றேன், ஸ்ரீரங்கநாதனுடைய சம்பந்தம் நம்மை வைதிகமாக ஆக்க வல்லது. எப்பொழுதுமே அவருடைய அனுஷ்டானங்கள் அது வந்து நம்ம தனியா பார்க்கணும். ஏன்னா எந்தெந்த அனுஷ்டானங்கள் நம்ம வைதிகம் ஆக்க வல்லது. இப்ப நம்ம எல்லாம் நிறைய விஷயங்கள் கொண்டாடுறோம். மகாநவமி, இந்த மகாநவமினா சொன்னா புரியாது, சரஸ்வதி பூஜை அப்படின்னா புரியும். நவராத்திரியில மகாநவமி, அதான் தாயாருடைய உற்சவம் பூர்த்தியார். அது பூர்த்தியா மகாலட்சுமிக்கு உண்டான உற்சவம். அந்த உற்சவங்கள்ல என்ன நாம கிரமத்தை அனுஷ்டிக்கணும்னு சாஸ்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆவணி அவிட்டம் அது எப்படி அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறது. விஜயதசமி அன்னைக்கு நாம என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறது. இதெல்லாம் எங்க கிடைக்கும்னா நம்பெருமாளோடே கூட இருந்தா இந்த அனுஷ்டானம் எல்லாம் நம்ம பண்ணி முடிச்சிடுவோம். நம்ம பெரியோர்கள்லாம் ஒன்னும் தெரியாம இல்ல. விஜயதசமி அன்னைக்கு இவன் புறப்பாடு இருக்கணும், ஒரு இடத்துல இருந்து கிளம்பணும், அம்பு போடணும் அழகா. இதெல்லாம் எங்க பார்க்கலாம்னா ஸ்ரீரங்கத்துல போற எல்லாம் காட்டடிகை சிங்கர்ல நம்பெருமாளை சேவிக்கலாம் அங்க வரைச்சு. இப்ப நமக்கு என்ன ஆறுதுன்னு, நாமும் ஒரு விஜய யாத்திரையை கிளம்பினா மாதிரி ஆறுது. நம்பெருமாளோட அன்வயம் பண்ண 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 வேதகோஷ்டி இல்லாம அவர் புறப்படுறது இல்ல, நாளும் வேதம் இல்லாம திருவாராதனம் கண்டருளுவது இல்லை. அப்ப எம்பெருமான் வேதத்தை தம்முடைய மூச்சு காற்றாக தன்னுடைய கண்களாக வைத்திருக்கக்கூடியவன் பரமாத்மா. இந்த வேதம் தான் அவ்வளவு இருக்கிறதுலயே உயர்ந்ததாக கொண்டாடப்படுறது. ஆழ்வார் சொல்றார், எங்க இருக்கா எம்பெருமான் அப்படின்னா, நன்கோதும் நால் வேதத்துள்ளான். நன்கு ஓதக்கூடிய நால் வேதத்துக்குள்ளே இருக்கிறான். நம்மாழ்வார் சாதிக்கிறார், எப்படி இருக்கான் எம்பெருமான் அப்படின்னா, சுடர்மிகு சுருதியுள் உளன். சுடர்மிகு நல்ல தேஜஸோட கூடி இருக்கக்கூடிய ஸ்ருதியாகிற வேதத்தின் உள்ளே எம்பெருமான் ஒளிந்து நிற்கிறான். ஆகையால்தான் வேதம் படிச்சவர்களை நாம கொண்டாடுவது, அவர்களை போற்றுவது, அவர்களுக்கு தக்க சம்பாவனைகளை கொடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காரியங்களை பண்ண வைக்கிறது. எப்பவுமே வைதிகத்தோட சம்பந்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியது. அந்த வேதம் எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத இவ்வளவு நாளை பார்த்தோமே, அதே வேதம் ஆழ்வார்களின் திருவவதாரத்திற்கு பிறகு தன்னுடைய பெருமையை இழந்தது. அது ஏன் அப்படி? வேதத்துக்கு ஏன் அந்த பெருமை இல்லை அப்படின்னா, வேதம் கலந்து கட்டியாக சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை ஆழ்வார்கள் நாம் அறிந்த தமிழிலே சார தமமான அர்த்தங்களை கொடுத்தார்கள். வேத அத்தியனம் பண்றதுக்கு நிறைய யோக்கியத்தை வேணும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமப்படணும். அதுலதான் பல பேர் வேத அத்தியனம் பண்ணல. ஏன்னா சிரமப்படுறது கஷ்டம். நீங்க நிறைய பேர் ஆத்துல பார்த்தா, என்ன சுவாமி எங்க வைதிகர் காணுமேன்னார், அவர் ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிட்டார், நாம் ஆரம்பிக்க வேண்டித்தான் வைதிக கர்மா. இன்னும் சில பேர் பார்த்தா, நான் ரெக்கார்டிங் பிளே பண்ணிடுவேன், அது பாட்டுக்கு பண்ண வேண்டித்தான். அப்படியெல்லாம் அது பிரயோஜனகரமாக. அது அப்படின்னா என்ன பண்ணணும், நானும் இப்ப டிவியில சேனல்ல சாப்பாடு இப்ப காமிப்பா, அதை பிளே பண்ணிடுறேன், அப்படியே சாப்பிட்டுக்கோங்க, அதை சொல்ல முடியுமா? எப்படி இது நமக்கு தேவையோ அதுவும் நமக்கு தேவை, பிரத்யக்ஷத்துல தேவை நமக்கு. அப்படி இல்லைன்னா அது பயனுடையதாக மாறாதுங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேணும். இப்ப இந்த வேதம் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, அத்தியனம் பண்றதே ரொம்ப கஷ்டம். இந்த அத்தியனம் பண்ணி முடிச்சு அந்த அர்த்த விசாரங்களை பண்ணி
அதற்கு அங்கங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு அர்த்த நிர்ணயம் பண்றதே ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனா வேதம் என்ன பண்ணும்னா எல்லாருக்கும் பொதுவான அர்த்தங்களை சொல்லும். திரைகுண்ய விஷயாக வேதாகா. யாருக்கு எந்த குணம் வேணுமோ, சாத்வீகமா இருக்கிறவாளுக்கும் விஷயம் இருக்கு, ரஜோகுணம் இருக்கிறவாளுக்கும் வேதத்துல விஷயம் இருக்கு, தமோகுணம் இருக்கிறவாளுக்கும் விஷயம் இருக்கு. ஒருத்தனுக்கு ரொம்ப நாளா ஒரு எதிரி, ஆனா அவன் நாஸ்திகனா இருக்கான். என்ன பண்றதுன்னா, வேதத்துல ஒரு மந்திரம் இருக்கு, வேதத்துல ஒரு யாகம் சொல்லப்பட்டிருக்கு, அந்த யாகத்தை நீ பண்ணனா உன் சத்ரு நாசம் அடைவான். அப்படியா? ஆமா, நான் கொஞ்சம் நம்பிக்கையெல்லாம் அற்றவனே, பரவாயில்ல, நீ வீட்டுக்குள்ள கதவை சாத்தின்னு பண்ணு, நாங்க கரெக்டா 4 பேர் தான் வருவோம். ஓ அப்படியா, சரி பண்ணலாமா அப்படின்னு அவன் பண்ணினான்னா அந்த சத்ருக்களை ஜெயிக்கக்கூடிய யாகத்தாலே இவன் எதிரி அழிய உடனே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஓ, வேதம் சொன்னதெல்லாம் உண்மை போல் இருக்கே, பரவாயில்லையே, அப்படி பண்ணா அது பிரயோஜனம் ஆகும் போல் இருக்கே அப்படின்னு அவனுக்கு ஆசை மேற்கொண்டு அடுத்தடுத்தது என்ன பண்ணணும்? ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்கிறது என்ன பண்ணணும்? இந்த சரீரம் சுகமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த சரீரம் விழுந்த பிறகு சுகமான சரீரத்தை பெறுவதற்கு என்ன பண்ணணும்? இதெல்லாம் வேதம் நமக்கு நிறைய சொல்லி கொடுக்கிறது. நடுவுல அங்கங்க ஆத்மாவை பத்தி சொல்லும் வேதம். ஆத்மா எப்படி தெரியுமா? அது எப்படிப்பட்டதா இருக்கக்கூடியது தெரியுமா? பகவான் எப்படிப்பட்டது தெரியுமா? அப்படின்னு நடுவுல அங்கங்க வச்சிருக்கு. சில பேர் கிஃப்ட் பேக் பண்ணி கொடுப்பா பாருங்க, பிரிக்கிறார் பிரிக்கிறார் பிரிக்கிறார், உள்ள கிஃப்ட் வச்சிருக்காரா இல்லையா? ஒரே பேக்காவே இருக்கும். கடைசியா உள்ள போய் ஒண்ணு வச்சிருப்பார். என்ன? அடுத்த முறை நல்ல கிஃப்டாக தருகிறேன். இதுக்கு நேரா பேப்பரை கொடுத்தாலே போருமே அழகா. இத்தனை பேக்க ஓபன் பண்ணி கடைசியா இதுதான் கிடைச்சதுன்னா இது எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளவு வருத்தமா இருக்கும். இந்த வேதத்தை படிச்சு 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 உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணா எது சாரமாக கிடைக்க ஓடுமோ அது எங்கேயோ ஒரு மூலையில இருக்கும். ஆழ்வார்கள் பார்த்தா இப்படியா வேதம் சொல்லணும், எப்படி இருக்கணும், எது சாரமோ அதைத்தான் அதிகமாக வேதம் சொல்லி இருக்கணும். அதத்தான் எம்பெருமானுக்கு கொண்டாட்டமான விஷயமாக இருக்க வேணும். அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் சொல்லிட்டு எம்பெருமானிடத்திலே ஆசையே வடிவாக இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு வேதம் அப்படிப்பட்ட உபகாரத்தை பண்ணலைங்கிறதுக்காக தான் ஆழ்வார்கள் திருவவதாரம். தமிழிலே இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய திருவவதாரம். ஒரு காலத்துல திவ்ய பிரபந்தம் தமிழ்ல இருக்குங்கிறதுக்காக இகழத் தொடங்கினவர்கள்லாம் உண்டு. திவ்ய பிரபந்தத்தை ஏத்துக்கணுமா, ஏத்துக்கூடாதா, இது எதற்கு, இது எப்பவுமே உபன்யாசம் தொடங்கணும்னா சம்ஸ்கிருதத்தை தொடங்கணும். அதுதான் இன்னைக்கும் இருக்கிற கிரமம். தமிழ்ல சொல்லக்கூடிய மொழி அது எப்படி ஏற்கும்படியாக இருக்கும் அப்படின்னு கேட்கறச்சே இத பத்தி பல விசாரங்கள் இருக்கு. இப்ப சமீபத்துல ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய மகான்கள் உள்பட கிரந்தங்கள் பண்ணிருக்க. இப்ப கடைசியா எழுந்தொழி இருக்க ஆச்சாரிய இருதயமே அதற்கு வந்ததுன்னு கொண்டாடுகிறார்கள் பெரியோர்கள். நம்மாழ்வாரின் திருவுள்ளம் என்ன அப்படின்னு ஒரு கிரந்தம் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் கொண்டாடி காண்பிக்கிறார். எப்படிப்பட்ட உயர்ந்த அர்த்த விசேஷங்கள் அப்படிங்கறத அதெல்லாம் தனியா நம்ம அனுபவிக்க வேண்டிய விஷயம். இப்ப கடைசியா பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியார் சுவாமின்னு எழுந்தருளி இருந்து இங்க சொல்லியிருக்கா. திருக்கஜன சபையில இங்க எழுந்தருளி சுவாமி இங்க பிரவச்சனங்கள்லாம் பண்ணியிருக்கா. அப்படிப்பட்ட மகான்கள் இங்க பல பேர் எழுந்தருளி இருக்கா. அந்த சம்பந்தம் உங்க முன்னோர்களுக்கு இருந்து இப்ப இன்னைக்கு உங்களுக்கும் தொடர்றது. என்ன ஒரே ஒரு வித்தியாசம், அடியன் மகான் இல்லை, அவ்வளவுதான். தப்பி தவறி ஏதோ இங்க ஸ்ரீரங்க சம்பந்தத்தோட இங்க வரும்படியான ஒரு பாக்கியம். இப்ப அந்த சுவாமி ஒரு கிரந்தம் எழுதியிருக்கார், திவ்ய பிரபந்த வைபவ விவேகா அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? திவ்ய பிரபந்தத்தினுடைய வைபவத்தை மிக விரிவாக எடுத்துரைத்தல். எவ்வளவு பிரபாவம் தெரியுமா அதற்கு? வேதத்தை காட்டிலும் இது எப்படி கொண்டாட தகுந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அர்த்தங்களை எடுத்துரைக்கிறார். இப்ப இந்த வேதத்தை அதை காட்டிலும் திவ்ய பிரபந்தம் சிரேஷ்டம்ங்கிறத எங்க தெரிஞ்சுக்கலாம்னா பிரத்யக்ஷம் ஸ்ரீரங்கத்திலேயே தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்பெருமாள் பின்னாடி வேதம் வருது, நம்பெருமாள் முன்னாடி திவ்ய பிரபந்தம் போறது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. யாராவது ஒருத்தர் பெருமாளை போய், இப்ப நம்ம குழந்தைய கூட்டின்னு போறோம், இந்த காலத்துல எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும். தீர்த்தம் வாங்கிக்கோடான்னா ஆங்கறான் இவன், டேய் தீர்த்தம் இப்படி வாங்கிக்கணும்டா. ஒரு குழந்தைய கூட்டின்னு போச்சு, ஒரு அம்மா சொன்னா சடாரி வச்சுக்கோடான்னார். சுவாமி குடும்ப சடாரிங்கிறான் இவன். ஐயோ இல்ல இல்லப்பா, அவர் வைக்கணும். இன்னைக்கு சில பேருக்கு அதுவே ட்ரைனிங் கொடுக்கணும், எப்படி சேவிக்கணும். திடீர்னு விழுந்து சேவின்னா, இந்த பெருமாள் இங்க இருக்கார், இவன் என்ன பாக்குறான்னா எதிர்த்தாப்பல பார்த்து விழுந்து சேவிச்சான். பிரயோஜனம் ஆகுமா? அது சரின்னு சொல்லுவோமா? இப்ப நமக்கு கூடையே இருந்து பழக்கி கொடுக்கணும், எப்படி சேவிக்கணும், இப்படி சேவிக்கணும். நமக்கு பெரியோர்களோட கூட கூட போய் பழக்கம் இருக்கு.
இந்த குழந்தைகளுக்கு அது இல்லைன்னா தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒரு ஆச்சரியமா யோசிச்சு பாருங்க, பகவான் இங்க இருக்கார், நாம அப்படி திரும்பி நின்னா எவ்வளவு தப்புன்னு சொல்லுவோம். நம்ம மாத்திர என்ன சொல்லுவோம், பெருமாளுக்கு பின்பு காட்டாத, எம்பெருமான் முன்னாடி பார்த்துட்டு இருக்கும்படியா உட்கார், எத்தனை சொல்லுவோம் நாம சொல்றச்சு. ஆனா இங்க யோசிச்சு பாருங்க, எம்பெருமான் வந்துட்டு இருக்கார், திவ்ய பிரபந்தம் முன்னாடி போயிட்டு இருக்காவா, முன்னாடி போயிட்டு இருக்காவா. இப்ப வேதம் கிரமமா வருது, என்னன்னா அவர் முன்னாடி போக அவர்கள் பின்னாடி தொடர்றா, எம்பெருமான் பின்னாடி வர. ஆனா திவ்ய பிரபந்தம் வாசிக்கிறவா அந்த அதிகாரிகள் எல்லாம் அவர்கள் முன்பு போக அவர்கள் பின்னாடி எம்பெருமான் வர, அந்த வரச்சு. இப்ப எதை காண்பிக்கிறதுனா பகவான் அருளி செயல் பித்தன். இன்னொன்னு, இன்னைக்கு திவ்ய பிரபந்தம் தொடங்கிறது, வேதம் தொடங்கிறது, ரெண்டையும் பாருங்க. ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் அந்த நாழிகேட்டான் வாசல்ல இறங்குவர். நாழிகேட்டான் வாசல்னா இந்த துவஜஸ்தம்பம் இருக்கு பாருங்க, பெரிய கொடிக்கம்பம், அங்க இருக்கிறதா நாழிகேட்டான் வாசல்னு பேர். அந்த காலத்துல எத்தனை நாழின்னு சொல்லுவா அழகா எம்பெருமானுக்கு. இப்ப எத்தனை நாழி ஆறுது, என்ன சமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இப்ப அங்க நம்பெருமாள் புறப்பட்டு வந்து இப்படி திரும்புவர், அதற்குள்ள வேதம் தொடங்கணும். அங்க அருகி ஓம் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. தொடங்கறச்சு ஒரு நிமிஷம் நின்னாரா அப்படின்னா ஒரு செகண்ட் 10 செகண்ட் கூட இல்ல, அடுத்தது முடிச்சுட்டு வந்துடுவார் அழகா. ஆனா திவ்ய பிரபந்தம் தொடங்கணும். பெருமாள் உற்சவ சமயத்துல ரங்காரங்கா கோபுரம் வாசல்ல வந்து நின்னு அந்த திவ்ய பிரபந்தம் ஆரம்பிச்சா முதல்ல எல்லாரையும் தள்ளிட்டு ஒரு அடி முன்னாடி ஏழும் அப்படின்னா முன்னாடி நம்பெருமாள் எழுந்தருளை பண்ணி, அப்புறம் அங்க அத்தியாபக சுவாமி முன்னாடி வந்து கைகூப்பி சாதித்தருளாய் அப்படின்னோடனே ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் 10 நிமிஷம் ஆகும் தொடக்கத்துக்கு. 10 நிமிஷமும் நிக்கணும் நம்பெருமாளங்க. அடியேன் செய்யும் விண்ணப்பமே மெய் நின்னு கேட்டருளாய். கடைசியா சாத்துமுறை, சாத்துமுறை வேதத்தை பாருங்க அங்க. அதே மாதிரி அவர் திரும்பி இப்படி இப்படி ஏழுவார், ஆடிகேட்டான் வாசல்ல அப்படி மேல ஏறணும். ஒரு செகண்ட் அவ சொல்லி முடிச்சுட்டு அது பாட்டு கிளம்பணும், அவர் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பார். ஆனா இங்க திவ்ய பிரபந்தம் கடைசியா நின்னு நம்பெருமாள் பூர்த்தியா திவ்ய பிரபந்த சாத்துமுறைய கேட்டு எல்லாருக்கும் ஸ்ரீசடகோபம் சாதித்துதான் உள்ள எழுந்துடணும். மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டினும் சொன்ன பிறகுதான் அவரே உள்ள போக முடியும், நம்பெருமாள் உள்ள போக முடியாது. இப்ப அப்படிப்பட்ட ஒரு தன்னேற்றம் எதற்கு கொடுத்திருக்காருன்னா நம்பெருமாள் திவ்ய பிரபந்தத்திற்கு கொடுத்திருக்கிறார். இந்த திவ்ய பிரபந்தத்திலே ரொம்ப சிரேஷ்டம்னு சொன்னா எதை பார்க்கணும் அப்படின்னா, திவ்ய பிரபந்தத்திலே நம்மாழ்வாராகிற பிரபன்னஜன கூட்டஸ்தர் அருளி செய்திருக்கக்கூடிய திருவாய்மொழிக்கு ஒரு தன்னேற்றம். பகவத் விஷயம்னு பேர் இந்த திருவாய்மொழிக்கு. ஆழ்வார்களில் தலைவர் நம்மாழ்வார். இந்த நம்மாழ்வார் அருளி செய்திருக்கக்கூடிய 1000 பாசனம் திருவாய்மொழி இருக்கே, அது சாமவேத சாரம் என்று கொண்டாட தகுந்தது. நாமெல்லாம் சமாஸ்ரயனம் ஆன உடனே கண்டிப்பா ரகசிய கிரந்த காலக்ஷேபம் ஆகணும். அது மாதிரி வாழ்க்கையில ஒரு தடவை பகவத் விஷய காலக்ஷேபம் ஆகணும். இதுதான் பெரியோர்கள் ஒரு கிரமத்தை வச்சிருப்போம். நாம ஏற்கனவே நிறைய இங்க சொல்லியிருக்கோம். ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல போனேன்னா சந்திரபுஷ்கரணி பக்கத்துல இருக்கிற புன்னை விருட்சம், இதுதான் ஸ்ரீரங்கநாதனுடைய ஸ்தல விருட்சம் இந்த கோயில்ல. அங்க போனா நம்ம கைய கூப்பணும், சந்திரபுஷ்கரணி பாக்கறச்சே கைய கூப்பணும். இதெல்லாம் ஏற்கனவே அடியேன் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த புன்னை மரத்தின் அடியில தான் ஆச்சாரியர்கள் பகவத் விஷய காலக்ஷேபம் பண்ணினார்கள். ஸ்ரீரங்கத்துல துவஜஸ்தம்பம் தாண்டி உள்ள போன உடனே சேவிக்க கூடாது எந்த ஊர்லயும். ஆனா ஸ்ரீரங்கத்துல மட்டும் திருவேங்கடமுடையான் எழுந்தருள் இருக்காரு, அதை தாண்டி போய் விழுந்து சேவிப்போம் சேனமுதலியார் சன்னதியை பார்த்து. ஏன்னார் நம்பிள்ளை பகவத் விஷய காலக்ஷேபம் சாதித்த இடம். நம்பிள்ளை கோட்டிய விழுந்து சேவிப்போம். அது மாதிரி மேல பிரதட்சணமா வந்து மேல ஏறி துவாரபாலகர்களுக்கு முன்னாடி பாருங்க சந்தன மண்டபம்னு பேர். இந்த சந்தன மண்டபத்துல ஒரு தடவை கைய கூப்புவோம். எதனாலேன்னார் அங்கே மணவாள மாமனிகள் ஈடு காலக்ஷேபம் செய்த இடம். எத்தனை இடங்கள் பாருங்க ஸ்ரீரங்கத்தை அப்படியே சொல்லுண்டே வரணும். இந்த ஈடுன்னா என்ன? திருவாய்மொழிக்குண்டான வியாக்கியானம். நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழிக்கு நம்பிள்ளை அருளி செய்திருக்கக்கூடிய வியாக்கியானத்தை அங்க இருக்கக்கூடிய, அங்க ஒரு படம் கூட இருக்கும், அதாவது மணவாள மாமனிகள் ஈடு காலக்ஷேபம் சாதித்த இடம் அப்படின்னு போட்டு அழகா வச்சிருப்பாங்க. அப்ப பகவானே வந்து அந்த இடத்துல ஒரு தனியன் அருளுகிறார். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் என்று அரங்க நாயகமாக எம்பெருமான் எழுந்தருளி அந்த தனியன் அருள. இன்னைக்கு அந்த தனியன்னா திவ்ய பிரபந்தத்திற்கு வேதத்திற்கு எப்படி அருகிக்குவோம்னு சொல்றோமோ அத போல இந்த தனியன்
வேதம் அருகி ஓம்னு சொல்லி ஆரம்பிக்கலன்னா வேதம் சொல்றது பிரயன் தராது, நிந்திக்கிறது சாஸ்திரம். சொல்லிதான் தொடங்கணும், முடிக்கிற செய்யும் அருகி ஓம்னு சொல்லி முடிக்கணும். அத போல திவ்ய பிரபந்தம் தொடங்குகிற பொழுது ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம், இது ஆரம்பிக்கலன்னா திவ்ய பிரபந்தம் சொல்லி பயன் இல்லை. முடியறச்சே ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் இது சொல்லிதான் முடிக்கணும். எப்ப நம்பெருமாள் இங்க அருளினாரோ இதே வார்த்தைய மத்த திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா எம்பெருமான்களும் அருளுகிறார்கள். திருவேங்கடத்து எம்பெருமான் அருளுகிறார், காஞ்சிபுரத்து வரதராஜர் அருளுகிறார், திருமாலிருஞ்சோலை அழகர் எம்பெருமான் அருளுகிறார். ஆகையாலதான் இன்னைக்கு அந்த ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் இங்க தொடங்கி நேபாளம் வரைக்கும் சேவிக்கிறோம். இத தொடங்கிதான் திவ்ய பிரபந்தத்தினுடைய அவதாரிகை. ஏன்? மணவாள மாமுனிகளின் பெருமையை அந்த நம்பெருமாள் போற்றினார். ஒரு வருஷ காலம் காலக்ஷேபத்தை விடாம கேட்டார். இந்த சந்தன மண்டபத்துல அமர்ந்து கொண்டு நம்பெருமாள் ஒரு நாள் உற்சவத்தை விட்டார்னாலே அது பெரிய விஷயம். ஒரு வருஷம் விட்டார் இந்த காலக்ஷேபம் கேட்பதற்காக. ஆகையால நாமெல்லாம் 1.5 மணி நேரம் விட்டுறது ஒன்னும் கட்டம் இல்லை. 2 மணி நேரம் நாம உட்கார்ந்து கேட்கறதுங்கிறது நம்பெருமாளே நினைச்சுக்கோங்க. ஒரு வருஷம் கேட்டார், ஒரு வருஷம் கேட்டார். நமக்காக என்ன சௌரியம் பண்ணிருக்கார்? தொடர்ந்து ஒரு வருஷம்னா வருவோமோ இல்லையோ, அதால மாசத்துல 3 நாள் வச்சுருவோம். அப்ப தொடர்ந்து இருக்கிறது சுலபமா இருக்கும் நமக்கெல்லாம் அப்படின்னு அழகா ஏற்பாடு பண்ணும்படியான விஷயம். அப்ப பகவத் விஷயம் ஈடுன்னு சொல்லுவதற்கு ஒரு தன்னேற்றம் உண்டு நம்ம சம்பிரதாயத்தில். ஆனா அந்த பகவத் விஷயம் ஈட்டின் பெருமையையும் தள்ளி ஒரு தன்னேற்றம் பெற்ற ஒரு கிரந்தம்னு சொன்னா அது இந்த அமலநாதிபிரான் தான். 10 பாசுரம் தான். ஏன்னா அந்த பகவத் விஷயம் 1000 பாசுரம் கேட்கறதுக்குள்ள எத்தனை சிரமப்படணும் தெரியுமோ? என்ன சிரமம்னா 1000 பாசுரம் சுவாமி நீர் சொல்லி முடிக்கணும், நான் கேட்டு முடிக்கணும். எப்படி நடந்து முடிக்குமா? எத்த சேயாம்சி பகு விக்னானி. 10 பாசுரம் அமலநாதிபிரான் தொடங்கி முடிக்கிறதுக்குள்ளேயே எப்படி நாம தொடரலாமா, அடுத்தது இருக்கலாமான்னு இருக்கிறச்சு. அதற்கு மேல அது ஒரு கஷ்டம். இன்னொன்னு என்னன்னா, வேதத்திலே எப்படி அதன் பொருளை அறிவது கஷ்டமோ திருவாய்மொழியிலையும் பொருள் அறிவது கஷ்டம். திருவாய்மொழி ஒருத்தர் பாடினவர் கேட்டார், என்ன அப்பா இந்த மும்மூர்த்தியை பத்தி இப்பதான் தெரிஞ்சுட்டேன் சுவாமி. எப்படி தெரிஞ்சுட்டீர்? இந்த பகவத் விஷயம் கேட்டேன், அப்பதான் தெரிஞ்சுட்டேன். என்ன தெரிஞ்சுட்டீர்? எல்லாம் ஒண்ணுதான். எப்படி சொல்றார்? அரியை அயனை அரணை அலற்றி. ஆழ்வார் பாசத்துல சொல்றார் அரியை. அரியைனா யாரு? எம்பெருமான். அயனை, அயன்னா யாரு? பிரம்மா. அரண், அரண்னா யாரு? சிவன். இப்ப ஆழ்வார் அந்த இடத்துல அரியை அயனை அரணை அலற்றி, தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனானாய். இந்த பாசுரெல்லாம் கேட்டோம் திருவாய்மொழியன்னா யார சொல்ல வர்றார்? அதற்கு சாமானாதிகரண்யம்னு ஒரு நியாயம். இந்த பேரை கேட்டாலே தலையை சுத்தும் எங்களுக்கு எல்லாம் காலக்ஷேபம் கேட்கறச்சு. இந்த சாமானாதிகரன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு உடனே டக்குன்னு புக்கெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா நம்மளே பாத்திரக்கூடாது வாத்தியார். ஏன்னா பெரிய கஷ்டம். பின்ன பிரவருத்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அப்படின்னு அந்த அர்த்தங்கள்லாம் ஒப்பிக்கணும். இதெல்லாம் எப்பயோ மனப்பாடம் பண்ணது. இப்படி இருக்கிற அர்த்தங்கள்லாம் வச்சு அதுதான் சாமானாதிகரண்யம் அப்படின்னு பேரு. இப்படி அர்த்த நிர்ணயம் பண்ணணும். வேதத்துக்கு பண்ணுகிறா போலே திருவாய்மொழிக்கும் அர்த்த நிர்ணயம் பண்ண வேணும். பாகையாலதான் திருவாய்மொழி என்ன சொன்னா, அந்த கிரந்தம் காலக்ஷேபம் கேட்கணும்னா சமாஷயனம் ஆயிருக்கணும். மத்த 3000 பாசுரங்களையும் கேட்டுடலாம், அர்த்தங்களை அப்படி சொல்லிடலாம், ஒளிபரப்பு பண்ணிடலாம். ஆனா திருவாய்மொழி பகவத் விஷயம் மட்டும் அது ஆச்சாரியன் திருவடிகளிலே சமாஷயனம் ஆனவர்கள் கேட்கக்கூடிய கிரந்தம், அவர்கள் தான் படிக்கணும் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள் ஒரு நெறிமுறையை வரைமுறையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அந்த அர்த்த விசேஷங்கள் புரிஞ்சுக்கிறதுலாம் சுலபம் இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இங்க சொல்றச்சே திருவாய்மொழி காலக்ஷேபம் கேட்கணும்னு ஒருவன் வரச்சே கேட்டுட்டே இருக்கிறச்சே முதல் 3 10 நன்னா கேட்டான். அடுத்தது 4வது 10 ஆரம்பிச்சது. அஞ்சிறைய மடனாராய் அலியத்தாய் நீயும் நின் அஞ்சிறைய சேவலுமாய் ஆவாவென்றென கருளி அப்படின்னு ஆழ்வார் பாசனம். தூது விடுறார் நாரைய பார்த்து. இவன் பார்த்தான், கேட்கறான், டபால்னு எழுந்துட்டான், கைய கோப்பினான், போறோம் இன்னியோட. ஏன்னா ஐய இங்கேயும் காதல் பாசுரமா? இது என்ன தூது விடுறதா இருக்கு? இது என்ன காதல் பாசுரமா இருக்கு? ஆச்சாரியர்கள் சொன்னா நீ பாக்யஹீனனாகையாலே ஒழிந்தாய். இன்னும் அந்த அர்த்தம் புரியற அளவுக்கு நீ மேம்படல. மேம்பட்டாதான் அந்த அர்த்தங்களே புரியும். இந்த கவலை எது கிடையாதுன்னா அமலநாதிபிரானுக்கு கிடையாது.
சொல்ல வந்ததை திருப்பானாழ்வார் ஸ்ட்ரைட்டா சொன்னார். என்ன சொல்லணுமோ அதை சொன்னார், சாரமானதை சொன்னார். எல்லாத்துக்கும் மேல நமக்கு பிடிச்சதா 10 பாசத்துல முடிச்சுட்டார். அதை தாண்டி ரொம்ப வச்சுக்கல. இந்த ஆண்டாளாவது திருப்பாவை 30 நாள் 30 பாசுரம். இந்த திருப்பானாழ்வார் 10 பாசுரம். சரி, 10 பாசுரம் தானே சொன்னார். இது அர்த்த விசேஷங்கள் அவ்வளவு இருக்குமான்னா பல ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணிருக்கா இந்த அமலநாதிபிரானுக்கு. யூஸ்வலா ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்றதுன்னா ஒத்தர் பண்ணுவா. திருப்பாவைக்கு அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமானவர் வியாக்கியானம் பண்ணிருக்கா. திருவாய்மொழிக்கு 5 ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணிருக்கா. இந்த அமலநாதிபிரானுக்கும் 3 ஆச்சாரியர்கள் அற்புதமான வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார்கள். பெரியபாச்சான் பிள்ளை, அழகிய மணவாள பெருமாள் நாயனார், வேதாந்த தேசிகன். ரொம்ப பெருமையான விஷயம், வேதாந்த தேசிகன் இந்த ஒரு திவ்ய பிரபந்தத்துக்கு மட்டும்தான் வியாக்கியானமே பண்ணிருக்க. வேற எதற்குமே அவர் வியாக்கியானம் திவ்ய பிரபந்தத்துக்கு பண்ணவே இல்லை. இப்ப அப்படிப்பட்ட பெருமை உடையது எதுன்னார் இந்த அமலநாதிபிரான் என்கிற இந்த திவ்ய பிரபந்தம். 10 பாசுரமா இருந்தாலும் எப்படி குரல் என்பது 7 கடலை தொலைத்து உள்ள சேர்த்து இருக்கும்படியாக இருக்கிறதோ, இந்த ஒரு அழகா காண்பிக்கிறா இல்லையா, ஒரு கடுகுக்குள்ள 7 கடலை உள்ள ஓட்ட போட்டு வச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஆழ்வார் 10 பாசுரங்கள்ல அத்துணை அர்த்த விசேஷங்களையும் உள்ளடக்கி நமக்கு அனுகிரகம் பண்ணுகிறார். அதுதான் இந்த ஆழ்வாரின் தனிப்பெருமை. அதற்கு மேல இந்த ஆழ்வார் பதின்மர்கள்ல பார்த்தா தனிச்சிறப்பு பெற்ற ஆழ்வார். இந்த ஆழ்வாரை போல சிறப்பு மற்ற ஆழ்வார்கள் யாருக்கும் கிடையாது. இவருக்கு மட்டும் தனிச்சிறப்பான ஒரு தன்னேற்றம் உண்டு. ஏன்னர் நம்மூர் ஆழ்வாராச்சே, நம் பக்கத்துல இருக்கிற ஆழ்வாராச்சே வரையூர்ல, அப்படிங்கிறது மட்டும் இல்லை. இந்த ஆழ்வார் நம்பெருமாளோட உள் கலந்தவர்ல இவர் ஒருத்தர் தான் இல்லையா. ஆண்டாள் இருக்காளே, ஆண்டாளையும் மதுரகவி ஆழ்வாரையும் பதின்மரை தாண்டி தான் வச்சிருக்கோம் லிஸ்ட். ஆச்சாரிய கோட்டில அங்க பூமி பிராட்டி அவள் நேரா, அவளுக்கு ஸ்தானமே அங்கதான். ஆனா இந்த திருப்பானாழ்வார் பெரிய பெருமாளை ஒரே ஒரு நாள் பார்த்தார், பார்த்த ஒரு நாளோட அவரோட சேர்ந்தார். என்ன அதிசயம் இது! நாமெல்லாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். அரங்கனை கண்ட கண்கள் மீண்டும் நாளைக்கு காணுமே. ஏன் சுவாமி என்னாச்சுனார்? இல்ல இன்னைக்கு சேவிக்கணும்னு போன பக்கத்துல 2 பேர் படுத்தின பாடு இருக்கு பாருங்க. என்ன பண்ணினான்? பெருமாள் சேவையை விட்டுடுவா. அவ என்ன பண்ணாலும் அது லிஸ்டா கொடுப்பா. அவன் வந்தான் பாருங்க, விஐபி வந்தான் பாருங்க, அவன் நோட் எடுத்தான் பாருங்க, இவன் கொடுத்தான் பாருங்க. நம்பர்மார் கேட்டு பாரு, நான் சிரிச்சுட்டு இருக்கேனே இங்க இருக்கட்ட சுவாமி. இங்க அழ்வார் எப்படி இருந்தார்? அரங்கனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. ஒரே ஒரு முறை கண்டார் இந்த அழ்வார். அந்த ஒரு முறையில நம்பெருமாள் திருவடியிலே பூர்த்தியாக சேர்ந்தவரான அழ்வாராக இருந்தார். இன்னொரு பெருமை இருக்கு. திருப்பான ஆழ்வார் எல்லா ஆழ்வார போல தான் ஒரு ஆழ்வார், தன் பேர் இது, தன் ஊர் இதுன்னு சொல்றதே இல்லை. நம்மாழ்வார பாருங்க என்ன பண்ணுவார்? காரிமாறன் சடகோபன், குருகூர் சடகோபன் சொல், எல்லாத்தையும் சொல்லுவார். ஏற்கும் பெரும்புகள் வானவரீசன் கண்ணந்தனக்கு. அப்படி எப்படி ஏற்கும்? ஏற்கும் பெரும்புகள் வன் குருகூர் சடகோபன் சொல். நம்முடைய சொல் எப்படிப்பட்டது தெரியுமா? அழகா இனிய 1000 இருக்கக்கூடியது. எல்லாம் வார்த்தை சொல்லுவேன். இந்த திருமங்கை ஆழ்வார் இருக்கா பாருங்க, ஆலிநாடன் அரட்ட முக்கி யார் தெரியுமானா? விடாம தன் பெருமையோட பேசுவார். நீங்க அமலநாதிபிரான் 10 பாசுரத்துல தேடி பாடுங்க, ஒரு இடத்துலயாவது இந்த பாணர்னு பேர் வருதா? துருவி பார்த்தா கூட வருதா? ஒரு டிராயிங் வரையறா, டிராயிங் வரைஞ்சி கொடுக்கறா, நன்னா இருக்கா இல்லையோ நம்மள்ட்ட கொடுத்தா ரொம்ப நன்னா இருக்கேன்னு சொல்லணும். கடைசியா எழுதிடுறா ஆர்ட் பை பெருசா. என்னமா டிராயிங்கே சின்னதா இருக்கு, ஆர்ட் பை மட்டும்? சுவாமி அட்வர்டைஸ்மெண்ட் முக்கியமாச்சு. யார் வரைஞ்சோம், யார் சொன்னோம்? ஸ்ரீரங்கத்துல டியூப் லைட் உபயம் இருக்கும். லைட்டை போட்டா, சுவிட்ச போட்டா அங்க லைட் எரிய மாட்டேங்குது, வெளிச்சம் வரல. லைட் எரியறது ஏனார் உபயம்னு பேரை போட்டு மறைச்சிட்டாரு பூர்த்தியா. அதை தாண்டி தானே வரணும். இப்ப திருப்பானாழ்வார் தன் திருநாமம் என்ன என்று சொல்லாத ஒரே ஆழ்வார் திருப்பானாழ்வார். ஓரிடத்துல கூட அந்த திருநாமத்தை சொல்லல ஆழ்வார். சரி, போயிட்டு போறது. இந்த பாசுரத்துல படிக்கிறவாளுக்கு என்ன பலன், என்ன தன்னேற்றம்? இப்படியெல்லாம் அவரு சொன்னவரா இருப்பாரான்னா அதுவும் சொல்லாத ஆழ்வார் திருப்பானாழ்வார்.
நமக்கு என்ன பாக்கியம் கிடைக்கும்? இந்த திருப்பானாழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தை கேட்பதாலே, இந்த அர்த்த விசேஷங்களை கேட்பதாலே திருப்பானாழ்வார் பெற்ற பலத்தை நாமும் பெறுவோம். பெரிய பெருமாள் திருவடிகள்ல அந்த திருப்பானாழ்வார் பாதாதிகேசம் எப்படி அனுபவித்து நின்னாரோ அப்படிப்பட்ட பரம பாக்கியம் நமக்கும் கிட்ட பெறும். இதத்தான் ஆச்சாரியர்கள் அழகா சொல்ற. ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா, இந்த கிரந்தம் கேட்பதனாலே என்ன பயன், ஏன் கேட்கணும், இன்னும் உள்ளுக்குள்ளேயே நுழையல, நாம் இன்னும் தனியன் ஆரம்பிக்கல, அதற்கு மேல அர்த்த விசேஷங்கள் பார்க்கணும். இப்படிப்பட்ட உயர்ந்த திருப்பானாழ்வாரை நம்மகத்திலே பெற்று, எவ்வளவு கடல் போல இருக்கக்கூடிய வேதம், அதை காட்டிலும் உயர்ந்ததா இருக்கக்கூடிய திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழியெல்லாம் புறம் தள்ளி 10 பாசுரத்துல அத்துணை அர்த்த விசேஷங்களும் காட்டின ஆழ்வார்னா திருப்பானாழ்வார். ஒரு 10 பாசுரம் கத்துக்கிறதுல நமக்கு சமம் ஏற்படுமான்னா சமமே ஏற்படாது. சொல்லிண்டே இருந்தானா அது மனப்பாடம் ஆகக்கூடியதாக இருக்கக்கூடிய பாசுரம். இப்ப அந்த திருப்பானாழ்வார் அருளி செய்திருக்கக்கூடிய இந்த அமலநாதிபிரான் 10 பாசுரத்தையும் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் விடாத, சுவாமி 30 நாளும் ஆனா இல்ல, மாசத்துல 3 நாளோ 2 நாளோ, இந்த நாட்கள் விடாதே நாம் வந்து இங்க கத்துக்கொள்ளுவது என்பது நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பாக்கியம். அடிப்படையில அந்த பாசுரத்தை நாம் சந்தையும் சொல்லி கொடுக்கணும். அழகா இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்த பாசுரத்தை சின்ன புஸ்தகம் மாதிரி கூட போட்டு கொடுக்க பார்க்கிறோம் நாளைக்கு முடிந்த அளவில். அது எல்லாருமா சேர்ந்து ஒரு முறை அதை அடியன் சொல்லித்தர, மீண்டும் நம்ம திருமாலையில அந்தந்த பாசுரத்தை அப்படி சொல்லிட்டு போனோம். இது 10 பாசுரம் இருக்கிறதுனால முதல்ல நாம் அழகா ஒரு சந்தை வடிவிலே உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறது ரொம்ப சுலபமாக இருக்கும். சந்தைனா உடனே மார்க்கெட்டுக்கு போகணும்னு நினைக்காதீங்க. சந்தை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆச்சாரியன் ஒரு முறை சொல்லி சிஷ்யர்கள் 3 முறை சொல்லுவது. வேதம்னா 2 முறை சொல்ல வேண்டும், ஆனா திவ்ய பிரபந்தம்ங்கிறதுனாலே 3 முறை சொல்ல வேண்டும் என்கிற ஒரு கிரமம் நம்ம ஆச்சாரியர்கள் காமிச்சிருக்கா. ஆகையாலே அவர் அருளி செய்திருக்கக்கூடிய இந்த அமலநாதிபிரான நாம் மீண்டும் ஒரு 3 முறை ஒரு முறை சொல்லி திருப்பி வரணும். ஏன் இது சொல்லணுமான்னா, திருப்பி திருமாலைக்கு போறோம். எல்லாமே நீங்க திருமாலையில படிச்ச விஷயம். ஆழ்வார் என்ன பாசுரத்துல சொல்றார், இது வேணா ஒரு கேள்வி பதிலா வைப்போமா? ஏன் சந்தை சொல்லணும் கத்துக்கணும் அப்படிங்கிறது திருமாலையில ஒரு இடத்துல காட்டியிருக்கார். இது கரெக்டா சொன்னா நாளைக்கு ஒரு பிரைஸோட கொண்டு வந்துடலாம். வியாக்கியானத்துல வேற வருது, நாம் எடுத்து பார்த்தோம் அழகா. சரி, ரொம்ப கேள்வி கேட்டா நாளைக்கு வரணுமே நீங்கள்லாம். சரி, முதல் பாசுரம். திருமாலையில முதல் பாசுரம் என்னன்னு வேணுமா? காவலில் புலனை வைத்து. அந்த பாசுரத்துல வரி 3வது வரி. சுவாமி கொஸ்டின் பேப்பரே கொடுத்து ஆன்சரே எழுதி கொடுத்துடலாமே. நின் நாமம் கற்ற அப்படின்னா அந்த இடத்துல என்ன பார்த்தோம் சொல்ல முடியுமா? பயப்படாதீங்க, நாள்ல இருந்து அப்படி இருக்காது, சும்மா வெறுமா அப்படி தெரிய முடியுமாங்கிறதுக்காக. சரி, நின் நாமம் கற்ற ஆவலி புடமை கண்டாய். இந்த பாசுரத்துல எப்படி வருது? காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுழிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே. மூவுலகு உண்டு உமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்ற ஆவலிப்புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே. ஆழ்வார் பகவானுடைய திருநாம வைபவத்தை சொல்றார். பாரு பண்டாய், பாத்தியா? இந்த ஆழ்வார் தொண்டரிப்படி ஆழ்வார் பயந்திருந்த ஆழ்வார். என்ன பயம் தெரியுமா? ஐயோ எனக்கு என்ன போறதோ, எனக்கு உண்டா இல்லையா, மோட்சம் உண்டா இல்லையா, எனக்கு நரகந்தானே அப்படின்னு பயந்திருந்தவர். ஏன் அப்படின்னா, ஒரு பெண்ணிடத்திலே ஆசைப்பட்டு அடிமையா கிடந்தவர். இன்னைக்கு ஆழ்வார் பெருமாள்கிட்ட வந்து என்ன சொல்றார்? காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டு ஒழிதருகின்றோம். இதெல்லாம் பரவாயில்ல, நாவலோ நாவல் எங்க சொல்லிருந்தார்? நமன் தமர் தலைகள் மீது. ஆழ்வார் சேலஞ்ச் பண்றார், டே யமதர்மராஜா வா இங்க அப்படின்னு. நம்ம யாராவது கூடுவோமா? யமதர்மா இங்க வான்னு. அவர் போறவர் அவரை பாட்டுக்கு போக விடுப்பா, அவர் பாட்டுக்கு போட்டோம். என்ன சொல்றாங்க? யமம் தர்ப்பயாமி சித்திரகுப்தம் தர்ப்பயாமி அப்படிலாம் தர்ப்பணம் பண்ணுவோம், ஏன்னா பக்கத்துல வரக்கூடாதுன்னு. ஆனா ஆழ்வார் சொல்றார், நமன் தமர் தலைகள் மீது. அவர்கள் தலையில கால் வச்ச. பெருமாள் கேட்டார், எப்படி வச்சீர்?
பயம் போயிடுதா உமக்கு? எப்படி பயம் போச்சு? முன்னாடி பயந்து இருந்தீர. வியாதியில பார்த்தேன்னா பல விஷயம் பயம்தான் காரணம். இந்த பயம் போறது சம்சாரத்துக்கும் காரணம் நிறைய பயம். அதுதான் அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானம் எப்படி உமக்கு போச்சு? பயம் எப்படி போச்சு? உடனே பெருமாள்கிட்ட ஆழ்வார் கேட்கிறார், தெரியலையான்னு. பார்த்தாலே தெரிய வேண்டாம், கண்டாய் ஆவலிப்பு உடைமை கண்டாய். நான் என்ன சொல்லணுமான்னு, எக்ஸ்பிளனேஷன் பண்ணணுமான்னு? தங்க பஸ்பம் சாப்பிட்டேன் யாராவது சொல்லணுமான்னு? பார்த்தாலே தெரியுதுப்பா அவர்லாம் தங்க பஸ்பம் சாப்பிட்டவர்னு அந்த காலத்துல சொல்லுவாள். இப்ப ஆவலிப்புடைமை கண்டாய் அப்படின்னு சொல்றச்சே இங்க காண்பிக்கிறார், நின் நாமம் கற்ற. நம்ம அங்க சொன்னோம், உங்களுக்கு என்ன அர்த்தம் சொன்னோம்னா, எனக்கே ஞாபகம் இருக்கிறது இல்ல, உங்களுக்கு இவ்வளவுதான் சொல்றதே பெரிய விஷயம். நின் நாமம் சொன்ன, நின் நாமம் சொன்னேன்னு ஆழ்வார் சொல்லல. என்ன சாதிக்கிறார் அங்க? நின் நாமம் கற்ற. அப்ப எப்படி கத்துக்கணும்னா, பகவானுடைய திருநாமம் கூட ஆச்சாரியன் சொல்லிக் கொடுக்க சிஷ்யன் கற்றுக்கொள்ள வேணும். உச்சாரண அனுச்சாரண முகேன. இது திருநாமம் தானே, ராமராமா கிருஷ்ண கிருஷ்ணா கோவிந்த கோவிந்தா பண்ண முடியாது. இதை என்ன பண்ணணும்? ஒரு ஆச்சாரியன் இருந்து உபதேசிக்க வேணும், அவன் சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுத்தாதான் அந்த நாமத்திற்குண்டான வைபவம், அப்பதான் அந்த பவர் சொல்றாளே வைப்ரேஷன். அது எப்ப கிடைக்கிறது இவனுக்கு? ஆச்சாரியன் சொல்லி கொடுத்து சிஷ்யன் அதை ஏற்றுக்கொள்ள வேணும். அத போல காலக்ஷேபம் கேட்கணும்னா நமக்கு என்ன வேணும்? இது காலக்ஷேபம் மாதிரி தான் கிட்டத்தட்ட நம்ம சொல்லக்கூடியது, கிரந்தம் இல்லாம. நான் அப்படிதான் சொல்லியிருக்காரு திருமாலை சொல்றச்சையும் கூட, கிரந்தத்தை இல்லாம நம்ம சொல்லும்படியா இருக்கலாம். ஆனா எப்படி இருக்கக்கூடாதுன்னா, நிர்மூல காலக்ஷேபமா இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவாமி காலக்ஷேபமா என்ன, மூலமா நிர்மூலமா? அது என்ன மூலமா நிர்மூலம்? மூலம் தெரிஞ்சு காலக்ஷேபம் கேட்கிறேளா, மூலம் தெரியாம கேட்கிறேளா? சூத்திரம் வியாக்கியானங்கள் கேட்கிறேன்னா சூத்திரம் மனப்பாடமா இருக்கா? புஸ்தகத்தை திருப்பினா வரும், புஸ்தகத்தை மூடினா போயிடும். அப்ப என்ன பண்ணுவான் அந்த காலத்துல? அந்த மூலத்தை மனசுல வாங்கிப்பான். இப்ப மூலத்துல மனசுல வாங்கிண்டா என்ன ஆகும்? அர்த்தங்கள் நினைவுக்கு வரும். இப்ப எனக்கு எப்படி ஞாபகத்தை வந்து யோசிச்சு பாருங்க, நின் நாமம் கற்ற. இப்ப மூலம் மனசுல மனப்பாடமா இருக்கிறச்சே அர்த்த விசேஷங்கள் வருவது மிக மிக சுலபமான விஷயம். ஆகையாலே நாம் முதல்ல வந்து இந்த அமலநாதிபிரான் விஷயங்களை சந்தை ரூபத்துல கூட முதல்ல சொல்லி கொடுக்க வச்சு, முடிஞ்சா சின்னதா எல்லாருக்கும் அதை பிரிண்ட கொடுக்கணும் அழகா அங்கேருந்து. பிறகு அது முதல்ல இருக்கிற தனியன் மட்டும்தான் சம்ஸ்கிருதம், அடுத்தது தமிழ் தனியன் தான். 10 பாசரமும் தூய தமிழ், 10 பாசரங்களும் அழகா, ரொம்ப சுலபம், கஷ்டம் இல்லை. சம்ஸ்கிருத அந்த தனியனும் கூட ரொம்ப சுலபம். ஆபாத சூடம் அனுபூய ஹரிம் சயானம், அவ்வளவுதான், ஒரு 4 வரி காட்டக்கூடிய விஷயம். சோ இதை நாம எல்லாருமாக சேர்ந்து கற்றுக்கொண்டு பிறகு இந்த அர்த்த விசேஷங்களை நாளை தொடங்கி நாம் பார்க்க இருக்கிறோம் அழகா. இந்த அர்த்த விசேஷங்கள் எந்த அளவுக்கு நம் மனதிலே ஆழமாக பதிகிறதோ அந்த அளவுக்கு நமக்கு நம்பெருமாள் நாச்சியாரோட பெரிய பெருமாள் பிராட்டியாரோட நமக்கு ஏற்படக்கூடிய ஐக்கியம். எங்களெல்லாம் ஆச்சாரியர்கள் உள்ள கூட்டின்னு போறச்சே முதல்ல காண்பிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, திருப்பானாழ்வார் அனுபவித்த பெரிய பெருமாள், திருப்பானாழ்வார் கண்டபடி பெரிய பெருமாளை சேவிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கண்டது எங்க? முதல்ல பாதங்களை கண்டார், அதுக்கப்புறம் அரைச்சி வந்த ஆடை, அதுக்கப்புறம் உந்தி, இப்படியே அனுபவிக்கணும். ஏன்னார் நாள்தோறும் அப்படிதான் அனுபவிக்கிற பாக்கியம். இங்கேந்து அவர் திருவடியிலேந்து தொடங்கி திருமுடி பரியந்தம், அப்புறம் திருமுடியிலேந்து தொடங்கி திருவடி பரியந்தம் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அழகு காட்டி கொடுத்தவர் யாருன்னா திருப்பானாழ்வார் தான் நமக்கு காட்டி கொடுத்தவர். அங்கேதான் அந்த எம்பெருமானை ஒவ்வொரு விஷயமாக அவரா காட்டி கொடுத்தார். எம்பெருமான் காட்ட அவர் கண்டார். அவர் கிடைச்சிருக்கிற பாக்கியம் பாருங்க, அவரே வந்து மேல் விழுந்து காட்டி கொடுக்கிறார். இதெல்லாம் பார்க்க போறோம், நமக்கு அப்பதான் அந்த வைபவம் தெரியும். திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்னதே. ஆச்சரியமான அர்த்தங்கள், அர்த்தங்கள் எத்தனை கேட்டாலும் பூர்த்தியாகாது இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்கள். நாம் எல்லாம் அந்த அர்த்த விசேஷங்களை பூர்த்தியாக நம்ம அனுசந்திக்க பெறுவோம். முதல்ல அந்த திருப்பானாழ்வாரை பத்தி ஒரு பாசுரத்தை அருளுகிறார் மணவாள மாமுனிகள். உபதேச ரத்தினமாலை அப்படிங்கிற கிரந்தத்துல அந்த பாசுரத்தை திருப்பாழ்வாரை தியானித்து கொண்டு நாம் சொல்லுவோம். இது கார்த்திகை உரோகினி நாள் காண்மினின்னு காசினியீர் வாய்த்த புகழ்ப்பானர் வந்துதிப்பால் ஆத்தியர்கள் அன்புடனே தான் அமலநாதிபிரான் கற்றதற்பின் நன்குடனே கொண்டாடும் நாள். இந்த இடத்துல கார்த்திகை உரோகினி நாள். இது வந்து என்னன்னா தமிழ்ல வந்து ரேபத்தோட தொடங்கக்கூடாது, சப்தம் தொடங்கருச்சு.
அதனால்தான் ஊ அப்படிங்கறத சேர்த்துக்கிறோம் அங்க சொல்லும்படியாக இருக்கிறச்சே. உருப்பினிலங்கை அப்படின்னு சொல்றோம். உருக்வேதம் அப்படின்னு சொல்றச்சே கூட அதை இப்படி சொல்லணுங்கிற ஒரு கிரமத்தை காண்பிக்கிற ஆச்சாரியர்கள். இப்போ அப்படி ஒரு தடவை சொல்றேன், நீங்க மீண்டும் ஒரு 3 தடவை சொல்லணும். திருப்பானாழ்வாரை தியானிச்சு, நேதி எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் போல உங்களுக்கும் திருப்பானாழ்வார் மானசமாக இந்த அனுபவத்தை கொடுக்கட்டும். கார்த்திகை உரோகினி நாள் 3 தடவை சொல்லணும். கார்த்திகை உரோகினி நாள் காண்மினின் காசினியீர் காண்மினின் காசி வாய்த்த புகழ்பாணர் வந்துதிப்பால் ஆத்தியர்கள் அன்புடனேதான் அமலநாதிபிரான் கற்றதற்பின் நன்குடனே கொண்டாடும் நாள். கார்த்திகை மாசம் ரோஹிணி நட்சத்திரத்துல திருவவதாரம் பண்ணின திருப்பானாழ்வார். அவர் திருவடியில லோகசாரங்க முனிவர் எழுந்தருளி இருக்கார். நாம் அங்க போய் சேவிக்கிறச்சே ரொம்ப ஆச்சரியமா கிடைக்கக்கூடிய ஒரு பாக்யம். அழகா கையும் வீணையுமாக கொண்டிருக்கக்கூடிய திருப்பானாழ்வார். மத்த ஆழ்வாரெல்லாம் எப்ப மாசம் என்ன நட்சத்திரம்னு சாதித்தார் மாமுனிகள். ஆனா இவருக்கு மட்டும்தான் திவ்ய பர்வதத்தோட சொல்ற. அமலநாதிபிரான் கற்ற மன்னிய சீர் மார்கழியில் கேட்ட இன்னு மாநிலத்தீர் எண்ணிதனுக்கு ஏற்றமெனில் உரைக்கேன் துண்ணு புகழ் மாமரையோன் தொண்டரடி பொடி ஆழ்வார் பிறப்பால் நான்மறையோர் கொண்டாடும் நாள். தையில் மகமின்னு தரணீர் ஏற்றம் இந்த தையில் மகத்துக்கு துய்ய மதிபெற்ற மழிசைப்பிரான் பிறந்த நாள் என்று நற்றவர்கள் கொண்டாடும் நாள். மாசி புனர்பூசம் காண்பினின்னு மண்ணுரகீர் தேசி இத்திவசத்துக்கு ஏதென்னில் பேசுகின்றேன் கொள்ளி நகர்கோன் குலசேகரன் பிறப்பால் நல்லவர்கள் கொண்டாடும் நாள். எல்லாம் அந்தந்த ஆழ்வார் அவதாரம் பண்ண பெருமையை சொல்லி மாசத்தை சொல்லி நட்சத்திரத்தை சொல்லி முடிச்சார். இந்த ஆழ்வாருக்கு மட்டும்தான் அவர் சொன்ன திவ்ய பர்வந்தத்தையும் சேர்த்தருளுகிறார் மணவாள மாமுனிகள். அமலநாதிபிரான் கற்றதற்பின் ஏன்னர் திருக்கட்சி நம்ம சபையில பின்னாடி உபன்யாசம் ஏற்பாடு பண்ண போறா. இவெல்லாம் திருப்பானாழ்வாரையும் அனுசந்தானம் பண்ணி அமலநாதிபிரானையும் கேட்டு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அனுகிரக விசேஷமாக இருக்கும். தொடர்ந்து எல்லாரும் வரும்படியாக பிரார்த்திக்கிறோம். நாளைக்கு கண்டிப்பா கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துடுறோம். க்ஷமிக்க பிரார்த்தனை. திருப்பானாழ்வாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். இப்போ உங்களுக்கு ஏதான சந்தேகங்கள் ஏற்படும்படியா இருந்தா கூட நாளைக்கு நீங்க ஒரு பேப்பர்ல எழுதின்னு வந்து கொடுக்கலாம். உபன்யாசத்துக்கு முன்பே கொடுத்துட்டேன்னா அது தேவையானதாக இருந்து அடைய நீங்க மேடையில சொல்லும்படியாக இருந்து நடுவுல சேர்க்கும்படியா இருந்தா அவசியம் அந்த சந்தேகத்துக்கு விளக்கத்தை அடியன் அளிக்க பார்க்கிறேன் அவசியம். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டடீஸ் மாதிரி போனா பெட்டரா இருக்கும். இப்ப நாம மட்டும் சொல்லிட்டே இருக்கணும், சுவாமி நீங்க தானே ஆட்டம் சொல்லுங்க அப்படின்னு இல்லாதபடி நாமும் ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது இருந்துருதுன்னா உங்களுடைய சந்தேகங்கள் முடிந்த அளவு அடியன் தீர்க்க பார்க்கிறேன். சரியா? அடியன் நாளை சாயந்தரம் 6:30 மணிக்கு அடியன். ராமகிருஷ்ணரி ஸ்ரீமதி ராமானுஜன் நமக. ஒரு உற்சவத்தை பத்தி சொல்ல போறோம். எப்போதும் வருடாந்திர உற்சவம் நம்ம திருக்கட்சி நம்பி சன்னதியில நடக்கும். அது இந்த வருஷம் மே மாதம் 1ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அன்று குருவாரமாகவும் இருக்கு. அன்று மாதாந்திர நட்சத்திரம் இருக்கு. அன்னைக்கு நம்ம சமூக மக்கள் மட்டும் இல்லாம இந்த திருவாசிகள் யார் யாரெல்லாம் இதுல பங்கு எடுத்திருக்கீங்களோ அத்தனை பேரும் அன்றைக்கு அந்த உற்சவத்துல கலந்துக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். அதுல சுவாமிகளோட நிகழ்ச்சியும் எப்போதும் வருடம் நடக்கும்.
நான் சுவாமிகள்கிட்டே நான் இப்பதான் சொல்றேன், விண்ணப்பம் பண்றேன். ஏன்னா இது அன்னைக்கு மே தினமா இருக்கு, அன்னைக்கு கவர்மெண்ட் லீவு. அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி தான் நம்ம சன்னதியிலேயே அந்த நிகழ்ச்சி எப்போதும் நடக்கும், ததியாதனமும் அங்கேயே ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஏன்னா எப்போதும் ராமானுஜர் கூடத்துல போய் வச்சு பண்ணுவோம். இப்ப எல்லா சௌகரியங்களும் இப்ப இந்த சன்னதியில பண்ணதுனால நம்ம அலையிற வேலை இல்லை. நேரா வந்தீங்கன்னா சாமி ரங்கநாத் பெரிய பெருமாளையும் சேவிச்சுட்டு அப்படியே நம்ம ஆச்சாரியனோட சன்னதியில வந்தீங்கன்னா காலையில திருமஞ்சனம் இருக்கு, கோஷ்டி இருக்கு, நம்ம சோழிங்கநல்லூர் அவங்களோட பஜனை இருக்கு. தொடர்ந்து சுவாமிகளோட நிகழ்ச்சி 11லேருந்து ஒரு 12:30 மணி வரைக்கும் சுவாமிகளோட நிகழ்ச்சி இருக்கு. அவசியம் நீங்க எல்லாரும் அதுல கலந்துக்கிட்டு திருக்கச்சி நம்பி அவங்களோட பாதார வேதங்களோட ஆசீர்வாதத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ராமகிருஷ்ணரி. நாளை சரியாக 6:30 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும். எல்லாரும் யார் யார் முடியுமோ, நமக்கு கிடைச்ச பாக்கியம்